அடிகள் வாழ்க வாழ்க. அன்பு ஆண்மனையும் கொண்ட எனது உயிரில் கலந்த சன்மார்க்க மெய்யுறவுகளே, இந்த அற்புதமான தீபம் அறக்கட்டளையின் சார்பாக மாதாந்திர சொற்பொழிவானது இங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ரொம்ப அற்புதமான சத்விசாரம், பரோபகாரம், ஜீவகாருண்யம் என்று வள்ளல் பெருமான் இதை அருமையாக குறிப்பிடுகின்றார். செவி உணவையும் வயிற்று உணவையும் ஒரு மனிதனுக்கு வழங்க வேண்டும் என்பதுதான் வள்ளல் பெருமானாருடைய கருத்து. அதன் அடிப்படையிலே சத்விசாரமானது மாதாந்திரம் இந்த தீபம் அறக்கட்டளையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அத்தகைய வகையிலே நம்மிடையே வள்ளல் பெருமானாருடைய மரபாக வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபினில் யான் ஒருவனன்றோ என்கின்ற அந்த கூற்றின் அடிப்படையிலே சீனி சட்டைப்பனார் ஐயா அவர்களுடைய மாணாக்கர் வள்ளல் பெருமான் மீது அந்த வழித்தோன்றலாக வாழ்ந்தவர்தான் நம்முடைய சீனி சட்டைப்பனார் ஐயா அவர்கள். அவருடைய வழி வந்தவர்தான் நம்முடைய ராமகிருஷ்ண வியாச ஐயா அவர்கள். அத்தகைய சிறப்பிற்குரியவர் பலிதடுப்பு பிரச்சாரங்களை உலகெங்கும் சென்று கொல்லாமையை, அந்த நெறியை கடைபிடித்து மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காக அவர்கள் பயணப்பட்டு இருக்கின்றார்கள். ஜீவகாருண்ய திருப்பணியை அவர்கள் ஆற்றியிருக்கிறார்கள். அத்தகைய பெருமைக்குரியவர் வடலூர் பெருவழி புனித நகரமாக அறிவிக்கப்பட வேண்டும் என்று நிறைய அதற்கான மனுக்களையும் அதற்கான பயணங்களையும் நிறைய செய்திருக்கிறார்கள். அத்தகைய பெருமைக்குரிய நம்முடைய ராமகிருஷ்ண ஐயா வியாஸ் ஐயா அவர்களை அன்போடு தீபம் அறக்கட்டளையின் சார்பாக மேடைக்கு அழைக்கின்றோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ரொம்ப அற்புதமான தலைப்பில் ஐயா அவர்கள் உரையாற்ற இருக்கின்றார்கள். கொல்லா நெறியே என்கின்ற அந்த அருமையான தலைப்பு. இந்த கொல்லா நெறி என்பது வள்ளல் பெருமானாருடைய ஒரு அடிப்படையான நெறி. அந்த நெறியை இந்த மானுடம் கடைபிடித்து வாழ வேண்டும். எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாமல் வாழுகின்ற அந்த வாழ்க்கை இருக்கின்றதே, அதுதான் கடவுள் வாழ்க்கை, கடவுள் வாழ்வு. அதனால்தான் இறைவனை பார்ப்பதற்கு போவதற்கு முன்பே ஒரு தடையை வள்ளல் பெருமான் விதிக்கின்றார்கள். கொலை புலை தவிர்த்தவர்கள் மட்டும் உட்புகுதல் வேண்டும் என்கின்ற அந்த ஒரு தடைக்கல்லை அங்கே வைக்கின்றார்கள். இந்த ஆலயத்திற்கு சென்றால் நீ மாலை போட்டு கொண்டு வர வேண்டும், ஏதாகிலும் ஒரு நடந்து நடையாத்திரை செலுத்த வேண்டும், ஏதாகிலும் ஒரு விரதம் இருந்து வர வேண்டும் என்கின்ற நிலையெல்லாம் இல்லை. எந்த நிலையில் வள்ளலாரை தொழ வேண்டும், இறைவனை வணங்க வேண்டும் என்பது வள்ளலாருடைய கூற்று என்றால் அதுதான் கொல்லா நெறி. கொல்லா நெறியே குரு அருள் நெறி. அந்த குரு அருள் நெறி, குருவினுடைய அருள், இறைவனுடைய அருள் யாருக்கு கிடைக்கும் என்றால் இந்த கொல்லா நெறியை பின்பற்றி வாழ்பவர்களுக்குத்தான் கிடைக்கும். ஆகவே இந்த கொல்லா நெறியை பற்றி ஐயா அவர்கள் நீண்டு பேச இருக்கின்றார்கள். அதனால் ஒரு தலைமை சிறு உரையாக அடியேன் உங்கள் மத்தியிலே சிறு உரையாக நான் நிகழ்த்திருக்கின்றேன். ரொம்ப அற்புதமான இந்த வாழ்க்கை. உயிரெல்லாம் பொதுவில் உளம்பட நோக்குக, சீரெல்லாம் விடுகென செப்பிய சிவமே என்றார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிருமே ஒன்று தான். அப்போ அந்த உயிரெல்லாம் நம்ம உணர்றதுக்கான ஒரு வழி தான் இந்த கொல்லா நெறி. சாதாரணமான ஒரு நெறி கிடையாது. இந்த நெறிக்கு வந்தவங்களுக்கு தான் அதனுடைய அருமை தெரியும், உயிரினுடைய வழி தெரியும், உயிரினுடைய உணர்வு தெரியும். நம்மளை மாதிரி தான் இன்னொரு உயிர் வாழுதுன்ற உணர்வு நமக்கு வரும். இப்போ இந்த உலகத்தில் உயிரெல்லாம் பொதுவில் உளம்பட நோக்குக என்றார். இப்போ நம்ம நோக்குகின்ற பார்வை, நாம் பார்க்கின்ற பார்வை, நினைக்கின்ற நினைவு, செய்கின்ற செயல் எப்படி இருக்குன்னா எல்லா உயிரும் வாழணும்னு இருக்கும். அந்த வாழணுன்ற நெறி யாருக்கெல்லாம் கிடைக்குன்னா இந்த கொல்லா நெறியை கடைபிடிக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும். எல்லாருக்கும் கிடைச்சிடாது. அதனால் அத்தகைய நெறியை பின்பற்றி மனிதன் வாழ வேண்டும். அத்தகைய நெறிதான் கடவுளுடைய நெறி, அத்தகைய நெறிதான் கருணை நெறி, அத்தகைய நெறிதான் உயிருள் யாம் என்கின்ற உயிரை கடவுளாக பார்க்கின்ற நெறி. அதனால்தான் அன்பையும் விளைவித்து அருட்பேரொளியால் இம்மையும் நிறைவித்து என்னையும் நின்னையும்ன்றார். அன்பு விளையணும்.
நம்ம பயிர் செய்கிறோம், பயிர் நடுறோம், பயிர் நடும் பொழுது நமக்கு வந்து நெல்மணி வருது. அதனால் நமக்குள்ளார அன்பு நடணும். அன்பு நம்ம நட்டோம்னா விளைச்சல் என்ன இருக்குதுன்னா அருள் என்கின்ற பேரொளி, அருட்பேரொளியால், அந்த அருள் என்கின்ற பேரொளி தான் அன்பால் தான் அது கிடைக்கும். நிறைய பேர் நம்ம வம்பால் வாழ்ந்துன்னு இருக்கிறோம். அன்பால் வாழணும். அன்பால் வாழறது தான் கடவுள் வாழ்க்கை. அன்பால் வாழ்வுகின்ற வாழ்க்கைக்கு தான் நமக்கு வந்து அருள் என்கின்ற நெறி பேரொளி கிடைக்கின்றது. அந்த அருள் பேரொளியை அனுபவிக்க வேண்டுமென்றால் அன்பு நெறி நமக்கு வேண்டும். அந்த அன்பு நெறியை கடைபிடித்து எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும். அதற்காக நாம் அனைவரும் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யணும். பிரார்த்தனை செய்யணுன்றார் வள்ளார். பிரார்த்தனை தினசரி 6 வேளை வழிபாடு சொல்கிறார். 6 வேளை வழிபாடு செய்யணும். காலையில் எழுந்த உடனே இறைவனை நினைக்கணும், உணவு அறிந்துட்ட பிறகு என்ன இறைவனை நினைக்கணும். இப்படிலாம் இறைவனை நினைக்கும் பொழுது தான் அந்த ஆற்றல் நமக்கு கிடைக்குது. அதனால் இறைவனை உணர்கின்ற பொழுது, நாம் படுக்கின்ற பொழுது, நாம் வந்து உணவு உண்ணுகின்ற பொழுது, எல்லா காலங்கள்லேயும் இறை நினைப்போடு இருக்கணும். வண்டி ஓட்டின்னு வந்தால் கூட இறை நினைப்போடு ஓட்டின்னு வரணும். யாராக கூடயாவது பழகணும்னா அவங்களா கூட இறை நினைப்போடு பழகணும். அதனால் நம்முடைய வாழ்க்கை இறை நேயத்தோடு, இறை உணர்வோடு இருந்தால் அது இன்பமாக இருக்கும். அத்தகைய சிறப்புகளை எல்லாம் நம்முடைய ராமகிருஷ்ணன் அண்ணா அவர்கள் ரொம்ப அற்புதமான முறையில் அவர்கள் அனுபவித்தவர்கள். அவர்கள் உலகமெங்கும் பயணம் செய்தவர்கள். இந்த கொல்லா நெறியை பற்றி அவர்கள் மிக சிறப்பாக பேசக்கூடியவர். அதனால் பலி தடுப்பு பிரச்சாரம் என்றால் அவர்கள் எங்கும் இணைந்து செயல்படக்கூடியவர். என்னுடைய தந்தையாருடன் பல காலம் அவர்கள் பயணம் செய்தவர்கள். அத்தகைய பெருமகனாரை தீபம் அறக்கட்டளையின் சார்பாக இப்பொழுது கொல்லா நெறியே என்கின்ற தலைப்பில் உரையாற்ற அன்போடு அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அண்ணா மரியாதை செஞ்சிடலாமா? மணி இப்பயே செஞ்சிடலாம். அண்ணா ராமகிருஷ்ணன் அண்ணா அவர்களுக்கு நம்முடைய தீபம் அறக்கட்டளையினுடைய அரங்காவலர் வணக்கத்திற்குரிய பாரதி அவர்கள் இந்த பொன்னாடை போர்த்தி அவர்களுக்கு சிறப்பு செய்கின்றார்கள். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள். எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய ரொம்ப அற்புதமான இந்த மாதிரியான ஒரு நல்ல சிந்தனை உடையவர்கள், நல்லது செய்து கொண்டிருக்கின்றவர்கள்லாம் தீபம் அறக்கட்டளையில் வருகிறது. சிறப்பு செய்வது நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம். அதனால் அன்னார் அவர்களை உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோ ஆமாம் திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. மெய்யன்பர்களே, இங்கே எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க பாலகிருஷ்ண ஐயா மட்டும்தான். பாலகிருஷ்ண ஐயா இந்த தீபம் அறக்கட்டளை எடுத்து செய்கிறாங்கன்னு சொல்லும்பொழுது நான் யாரோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்படி காலங்கள் போக போக இவர் தான் ஒரு இடத்துல பார்க்க வேண்டிய நிலைமை வந்தது. அவங்கள சந்தித்தோம். அதிலிருந்து அவங்களுடைய பழக்கம் இருந்தது எனக்கு. அந்த பழக்கத்திலேருந்து இது நாள் வரைக்கும் நான் அவரோட தொடர்பு கொண்டு எப்பயாவது வழியில் பார்த்தாலோ, பூஜைகளில் பார்த்தாலோ, வேறு நிகழ்ச்சிகளில் பார்த்தாலோ அவங்கள பார்த்து வணங்கி வாழ்ந்துட்டு வந்தோம், நல்ல விஷயங்களை பேசிக்கிட்டு. ஆனால் இப்பொழுது அவங்க கட்டி இந்த கும்பாபிஷேகம் பண்ணி இந்த இடத்துக்கு கும்பாபிஷேகத்துக்கு நான் வந்திருக்கிறேன். கும்பாபிஷேகத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க, வந்திருந்தேன். ஆனால் அவர்களுடைய நல்ல நிலை எப்படின்னாக்கா, அப்படியே அந்த கும்பாபிஷேகம் தண்ணி ஊற்றி முடிக்கிறாங்க.
அப்படியே ஒரு மயக்கம் போட்டு கீழே விழுறாருங்க ஆனந்தத்தில். அதை என் கண்ணால் பார்த்தேன். அந்த காட்சி கண்கொள்ளா காட்சி இருந்தது. அதுதான் உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்துங்கிற சொல்லக்கூடிய அந்த அற்புதமான நிலை, அந்த நிலை தான். அந்த படிக்கட்டு மேலே நின்னும்போது அப்படியே சாஞ்சிட்டாங்க. ஐயாலாம் மேலே நிற்கிறாங்க அப்படியே பக்கத்தில் நின்றுக்கிட்டு. அதனால் இப்படி நல்ல உணர்வு உள்ள ஒரு சபையில் வந்து பேசுகிறோமேன்னு எனக்கு ஆனந்தம். இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை இந்த கட்டடங்கள்லாம் கட்டாத போது இருக்கும்போது எனக்கு ஒரு ஒரு 10 நிமிஷம் அது பேச சொல்லியிருந்தாங்க. அப்போ கீழே உள்ள இடத்துல நான் பேசியிருந்தேன். ஆனால் இப்பொழுது இங்கே மேலே கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி உட்காந்து பத்திரிக்கை போட்டு அழைக்கும்போது இன்னும் ஏறேரென்று என்னை ஏறா நிலைமிசை ஏற்றியந்தனக்கே ஆறாறு காட்டி அருட்பெருஞ்சோதிங்கிற மாதிரி மேல் நோக்கி கூப்பிட்டுருக்கிறார் என்ன. அதனால் அந்த அப்படிப்பட்ட தலைவர்கள், பெரியோர்கள், செயலாளர்கள், தொண்டர்கள், வந்திருக்கும் அன்பர்கள், இங்கே படம் எடுக்கிறவங்க எல்லாருடைய திருவடிகளையும் வணங்கி இந்த நல்ல வேளையில் கொல்லா நெறி, கொல்லாமை எப்படிப்பட்டதுங்கிறத நான் சின்ன வயசுலேருந்தே அனுபவிச்சுட்டு வந்திருக்கிறேன். எனக்கு வயசு 13 ஆகும்பொழுது அதிலேருந்தே என்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்லி அப்புறம் வள்ளலார்ட்ட எப்படி வந்து சேர்ந்தேங்கிறத சொல்லி என்னுடைய அனுபவங்கள் மட்டும்தான். ஏன்னா வள்ளலார் இப்படி சொல்லியிருக்கிறார், வள்ளலார் அப்படி சொல்லியிருக்கிறார், வள்ளலார் இப்படி சொல்லியிருக்கிறாருங்கிறது புலவர் கீரன் ஒரு மாதிரி சொல்லுவார். அடுத்து வேற ஒரு புலவர் வேறு மாதிரி சொல்லுவார். எங்கள் சீனி சட்டையப்பர் ஐயா ஒரு விஷயம் சொல்லுவார். அதை கேட்டுட்டு குங்குளியம் சண்முக ஐயா ஒரு விஷயம் சொல்லுவார். இப்படி மாறி 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 சொல்லுவாங்க. அப்போது இதில் வந்து நாம் என்ன செஞ்சோம்? கடவுள் நமக்கு பிறப்பு கொடுத்து, நமக்கு ஜன்மங்கள் கொடுத்து, நல்லபடியாக வாழ வச்சு, கை கால் எல்லாம் நல்லா கொடுத்து, எந்தவித ஊனமின்றி பிறக்க வச்சு, கடவுள் நமக்கு நல்ல உணர்வை கொடுத்து வாழ்ந்துட்டு இருக்கிற செயல்களில் நான் என்ன செஞ்சேன்? என்னுடைய முதல்ல உள்ள அழுக்க தான் நான் பார்க்குறது. அதனால் அப்படிப்பட்ட செயல்களில் செய்யும் பொழுது எனக்கு சீனி சட்டையப்பர் ஐயா இந்த ஸ்கூலில் படிக்கும்போது 13ஆவது படிக்கும்போது நாங்கள் மார்வாடி சேட்டுன்னு சொல்லுவாங்க எங்களெல்லாம். சில பேருக்கு தெரியும், ஐயாவுக்கெல்லாம் தெரியும். ஆனால் சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாமலே இருக்கலாம். நாங்களாம் மார்வாடி சேட்டு. நாங்கள் வந்து நகை வியாபாரம், வட்டி வியாபாரம், ஜுவல்லரி வச்சு எங்கள் அப்பா நடத்திட்டு இருந்தாருங்க. கடலூர் ஓட்டியில் இது மாதிரி இடங்கள்ல நல்லா வச்சு நடத்திட்டு இருந்தார். அருமையாக வட்டி வாங்குறதெல்லாம் நல்லா அருமையாக வாங்குவார். ஒரே ஒரு மாதம் வட்டியை ஒரு நாள் ஆயிடுச்சாலும் ஒரு மாதம் வட்டி வாங்குவார். அப்படிப்பட்ட அப்பா ரொம்ப கடிமான ஆனவர். ரெண்டாவது அவர் ஜாதியினுடைய பிடிப்பு அதிகம். அது நாங்கள் பிராமணர்கள், நாங்கள் வியாசர் பரம்பரையிலிருந்து வந்தவங்க. அதாவது ராமகிருஷ்ண வியாசன் பேர் போடுறது. அதனால் அந்த வாழை தொடர்ந்து விடாதனால ராமகிருஷ்ணன்னாக்கா வடலூர் 5-6 ராமகிருஷ்ணன் இருக்கிறாங்க. எந்த ராமகிருஷ்ணனை கூப்பிட்டாங்கன்னு தெரியல. அதனால் அந்த வாழை விடாமலே நானும் சரி வியாசனா யாருக்கும் தெரியாதுங்கிறதுக்கு வியாசரை வச்சுட்டாங்க. அதனால் இப்படி நமக்கு வடலூர் ராமலிங்க சுவாமிகள்கிட்ட நெருக்கம் வந்தது. நான் ஸ்கூலில் படிக்கும் பொழுது நான் 7வது 8வது போய் படிக்கிறாங்க. 8வது போய் சேர்றேன். 13 வயசு எனக்கு. அப்படி 8வதில் போய் சேரும் பொழுது சீனி சட்டையப்பர் ஐயா வருவார், ஒரு பாடம் நடத்துவார். பாடம் நடத்தி முடித்த உடனே அதில் ஒரு கேள்வி கேட்பார். கேள்வி கேட்டு நல்ல விஷயத்தை சொல்லுவார். நல்ல எடுத்தோடனே பாடம் நடத்த மாட்டாருங்க. வந்த உடனே வள்ளலாரை பற்றி ஒரு கதை சொல்லுவார். அதனால் தமிழ் ஆசிரியர்கள் யாரோ இருந்தாலும் இங்கே இல்லை நம்ம வீட்டு அன்பர்கள் இருந்தாலும் குழந்தைகிட்ட முதல்ல வள்ளலாருடைய கதையை சொல்லுங்கள். கதைனாக்கா வாழ்ந்தார் பிறந்தார் அந்த கதைலாம் வேண்டாம். அவருடைய கருத்துக்கள் என்ன கருத்து அதாவது கருணையான கருத்து கதைகள் அப்படி சொல்லிட்டு கொண்டு வந்தோம்னாக்கா ரொம்ப அருமையாக இருக்கும். அது இதில் சீனி சட்டையப்பர் ஐயா அந்த கதைகளை சொல்லுவார். சொல்லி முடிப்பார். சொல்லி முடித்தோடனே நாங்கள் 63 பேர் கிளாஸில் 8வது படிக்கும்போது 63 பேர். அந்த 63 பேர்லேயும் சொல்லி முடித்தோடனே பசங்கள்லாம் பாடத்தை சொல்லி அந்த பாடம் இல்லை அந்த கதையை சொல்லி முடித்த உடனே பசங்கள்லாம் சிச்சோன்னுவாங்க. ஆனால் நான் அச்சிச்சோன்னு கொட்டிட்டு என் கண்ணில் மட்டும் தண்ணி கொட்டோம். இந்த 63 பேரில் சீனி சட்டையப்பர் ஐயா எல்லாருடைய முகத்தையும் பார்த்துட்டு என் முகத்தை மட்டும் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கிறார் அவர். அதை மாதிரி எடுத்துட்டு என்ன பண்ணார், என்ன ஒரு முறை வெளியில் வராரு. கடலூரில் கவர்மெண்ட் ஸ்கூலில் சுடுகாடு போகிற வழியில் இருக்குங்க, இன்றைக்கும் இருக்குது. அது சிஓ ஆஃபீஸ் ஆச்சு, இப்போ டிஓ ஆஃபீஸ் ஆகி சிஓ ஆஃபீஸ் ஆகி இன்றைக்கி பிள்ளைகள் ஸ்கூலும் நடந்துகிட்ருக்குங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் நடக்குது, ஹையர் செகண்டரி ஸ்கூல் நடந்துகிட்ருக்குது. அதனால் அப்படி அந்த 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 கனிவான முகத்தை பார்த்த உடனே அவர் என்ன பண்ணார், தனியாக கூப்பிட்டார். என்ன டேய் ராமகிருஷ்ணன் அங்கே வாடான்னார். எப்போது
அந்த கதையை கேட்டு சொல்லிவிட்டு 2 நாள் கழித்து கூப்பிட்றாருங்க. 2 நாள்னா 2 மணி நேரம், 2 மணி நேரம் கழித்து கூப்பிட்றாரு. கூப்பிட்டு அவர் யாருடைய ஸ்கூல்லே யாருடைய டீச்சர்ஸ் ரூம்லேயுமே உட்கார மாட்டாருங்க. அவர் உட்கார்றது தனி ரூமில் உட்காருவார். தனி ரூமில் தனித்திருன்றது அங்கே நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அந்த நேரத்துக்கு எனக்கு தெரியாது. இப்போ நான் இவ்வளோ பேர் வளர்ந்த அப்புறம் தான் தெரியுது. பசித்திரு, தனித்திரு, விழித்திருங்கிறது தனிமையில் இருந்திருக்கிறார். அவர் தனிமையிலே இருப்பாருங்க. லைப்ரரியில் தான் உட்காருவார். டீச்சர்ஸ் ரூமில் போய் எந்த டீச்சர்ட்டையும் உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாட்டார். ஒயிட் அண்ட் ஒயிட்டில் துண்டு போட்டுக்கிட்டு தோளில் உட்காந்துருப்பாருங்க. ஐயா நான் பார்த்துருக்கார் பல தடவை. அதனால் இப்படி வாழ்ந்துட்டு இருந்த காலத்தில் அவர் என்ன பண்ணிருக்கார், இந்த கதையை கூப்பிட்டு கேட்ட உடனே என்னை தனியாக ரூமில் இன்டர்வல் கூப்பிட்டாரு. இன்டர்வலுக்கு நான் உள்ளே போகிறேன். உள்ளே போகும்போது சொல்கிறாரு, என்னடா வாடா அப்படின்னு கூப்பிட்டு, என்னடா கதை சொல்லும்போது அப்படியே நுச்சுங்கிற அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டேன், என்னடா அப்படின்னு கேட்டார். இல்லைங்க அண்ணா, அண்ணான்னு தான் சொல்லணும், சார்லாம் சொல்லக்கூடாதுங்க, அவரை அண்ணான்னு தான் சொல்லணும். அடுத்து ஐயான்னு இவங்கெல்லாம் கற்றுக்கிட்டாங்க. இவங்களாம் ஐயான்னு வராங்க. மேல்மலையினூர் வந்த பிள்ளைகள்லாம் ஐயான்னு கற்றுக்கிட்டு இருக்காங்க. நான்லாம் அவன் சொல்லும்போது அண்ணான் தான். அந்த ஸ்கூலில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் அண்ணான் தான் சொல்லணுங்க. ஏன்னா சகோதரத்தன்மையோடு வாழணுங்கிறத அவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கிறாங்க அவங்க. அதனால் அந்த சகோதரத்தன்மையில் அண்ணான்னு சொல்லி கூப்பிட்டு அவங்கள பேசிகிட்டு இருந்தேன். அப்போ தான் ஒரு முறை சொன்னார் என்கிட்ட, இதை மாதிரி இவ்வளோ இந்த கதையை கேட்ட உடனே அழுத பற்றியாடா, கண்ணீர் வந்துச்சு பார்த்தியாடா, அதுதான்டா கடவுள் வழின்னார். கடவுள் வழிபாடு அதுதான். எப்போ இரக்கம் வருதோ, எனக்கு அப்போல்லாம் வள்ளலார் யார், ஆனா பெண்ணான்னு தெரியாதுங்க. அவர் விஷயத்தை மட்டும் சொல்கிறார், அவ்வளோதான். சரின்னு கேட்டுக்கிட்டேன். அப்படிங்களா அண்ணா, சரிங்கண்ணான்ட்டு அதுலேருந்து அவங்ககிட்ட என்ன பண்ணேன், வரப்போக இருந்தேன். அதன் பிறகு ஒரு நாள் என்ன பண்ணார், தீபாவளி நெருங்கிடுச்சு. தீபாவளி நெருங்கினதுக்கப்புறம் இந்த அனுபவங்கள் சொல்லலாம்ல, இல்லை கொள்ளான்னு சொல்லாங்க. ஆனால் எப்படி உள்ளே வந்தேன்னு சொல்லிவிட்டு எத்தனை மணிக்குள்ளே முடிக்கணும் சொல்லுங்கள். ரைட். அப்போ இதை மாதிரி வந்து சேர்ந்த நேரங்களில் உள்ளே அவங்களோட சேர்ந்துட்டேன். என்ன வாடான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வடலூர் கூப்பிட்றாரு. நீ வடலூர் வாடா, வடலூரில் வந்து ஜோதி தரிசனம்லாம் பார்க்கலாம் அப்படின்னாங்க. அது வடலூர் எங்கே இருக்குதோ ஏது இருக்குன்னு சொல்லி கம்னு இருந்தேன். அப்புறம் நான் சொன்னார், ஒரு முறை இதே மாதிரி இதே மாதிரி ஒரு ஓரமாக உட்காந்துருக்கார், ஜன்னல் ஓரமாக, லைப்ரரியில் ஜன்னல் ஓரமாக உட்காந்துருக்கும்போது என்கிட்ட நான் சொன்னார், தீபாவளிக்கு எத்தனை ஸ்வீட்டாக சாப்பிடுவீங்கன்னு கேட்டார். நாங்களாம் சேட்டுங்க 5 ஸ்வீட்டு, 3 ஸ்வீட்டு, 4 ஸ்வீட்டு, இப்படி வசதிக்கு தகுந்த மாதிரி ஸ்வீட்டுகள் செய்வோம். அந்த ஸ்வீட்டுகள்லாம் செய்யும்பொழுது அந்த ஸ்வீட்டு சாப்பிட்றதுக்கு நாங்கள்லாம் நிறையா சாப்பிடுவோம். அப்படி அப்பா சொல்லும்போது ஸ்வீட்டு சாப்பிட்றான்னும் போது நாங்கள்லாம் ஸ்வீட் சாப்பிட்றது இவ்வளோ சாப்பிடுவோண்ணா, அவ்வளோ சாப்பிடுவோண்ணா. அப்போ அண்ணா சொன்னாங்க, அண்ணா இந்த கதவை திறந்து இந்த ஏழைகளுக்கெல்லாம் கொடுப்பீடான்னு கேட்டார். அந்தாண்ட பார்த்தீங்கன்னாக்கா பின்பக்கம் ஃபுல்லாக குடிசை வீடு. அந்த குடிசை வீட்டில் உள்ள பிள்ளைகளை காட்டி அங்கே உள்ள வறியவர்கள் அவங்களாம் யாருன்னா மலம் வர்றவங்க இன்றைக்கும் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அந்த நாளெல்லாம் தொட்டி இருக்கும். அந்த தொட்டியில் வந்து சாம்பலை போட்டுட்டு மலம் வரக்கூடிய குடும்பங்கள் அங்கே பல 50-60 குடும்பங்கள் வாழுது. அப்படி கதவை திறந்து காட்டி இந்த குழந்தைங்களெல்லாம் கொடுப்பீங்களா ஸ்வீட்டுன்னு கேட்டார். நான் சொன்னேன், ஐயோ அவங்களாம் தொடக்கூடாதுங்கண்ணா, தொட்டால் எங்களுக்கு தீட்டு வந்துடும், பாவம் வந்துடும், எங்கள் அப்பா அதை மாதிரி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னாங்க. டேய், அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் போய் சேவை செய்கிறது தாண்டா கடவுள் வழிபாடுன்னாருங்க. அப்போ எனக்கு புரியல. ஸ்வீட்டு எனக்கு கொடுப்பியான்னு கேட்டார். சரி தரேங்கண்ணா அப்படின்ட்டான். அப்படி ஸ்வீட்டு கொண்டு வந்து கொடுக்கும்போது எங்கள் வீட்டில் போய் சொல்கிறேன், எங்கள் வீட்டில் 8-10 குலாப் ஜாம் போட்டு, ஜாங்கிரி போட்டு, மிக்சரும் போட்டு டப்பாவில் போட்டு கொடுக்குறாங்க. நான் கொண்டு வந்து டீச்சர்கிட்ட கொடுக்குறேன், எங்கள் அண்ணாக்கிட்ட கொடுக்குறேன். ஐயாக்கிட்ட கொடுக்கும்பொழுது அவங்க வாங்கிக்கிட்டு சிரிச்சிட்டு, டேய் என்னடா நான் சும்மா சொன்னேன், நீமான் கொண்டு வந்து கொடுத்துட்டியேடா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் தான் நான் சொன்னேன், சரி என்ன பண்ணுறதுங்கன்னா வீட்டில் கொடுத்தனுச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி நாங்கள் இதெல்லாம் சிரிச்சிட்டு வாங்கி அவங்க என்ன பண்ணாங்க, தன்னுடைய வீட்டுக்கு கொடுத்துட்டு 4-5 குலாப் ஜாமுன் அவன் அண்ணாவை போய் பாதியாக புட்டு கொடுக்குறாங்க அந்த இடத்துல. சீனி சட்டைப்பர் ஐயா அந்த காட்சியை கண்ணால் பார்த்தேன். அதில் தான் அப்புறம் நான் பண்ண குழந்தைகளும் சாப்பிடுவோம், இந்த குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிட்ணுங்கிறது என் மனசில் பதிய வச்சார். ஆனால் அவர்கிட்ட படிக்கிறது 63 பேர்கள். அந்த 63 பேர்கள்லேயும் தேர்ந்தெடுத்தாருனாக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் செய்த முன் ஜென்ம தொடர்பு விட்டக்குறை தொட்டக்குறையாக இருந்திருக்கு வள்ளலார்கிட்ட. அதனால் அப்படி பிடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க. அதனால் அதிலேருந்து எனக்கு சீனி சட்டையப்பரையா 35 பைசா கடலூர் டு வடலூருக்கு, அப்போது 27 பைசா இருந்தது, அப்புறம் 35 பைசா ஆச்சு. அப்படியே கூட்டுன்னு போயிட்டு என்னை வடலூர் ஜோதி காட்டி கொண்டு வந்து அப்படியே வாழ்ந்ததாங்க வடலூர் வள்ளலார்கிட்ட நான் வந்து சேர்ந்தது. அதன் பிறகு இப்போ வள்ளலாருடைய நிகழ்ச்சிகள் சீனி சட்டையப்பர் எப்படிப்பட்டவர்னாக்கா, ராமலிங்க சுவாமிகள், இதை கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ராமலிங்க சுவாமிகளுக்கு நேரடி பார்வையில்
அணுக்க தொண்டராக இருந்தவர் காரணப்பட்டு கந்தசாமி ஐயா. அந்த காரணப்பட்டு கந்தசாமி ஐயாட்ட நேரடி பாடம் வள்ளலார்கிட்ட நேரடி பாடம் கேட்டவர் காரணப்பட்டு கந்தசாமி ஐயா. காரணப்பட்டு கந்தசாமி ஐயா கிட்ட நேரடி பார்வையில் பாடம் கேட்டவர் நம்ம சிதம்பரம் சுவாமிகள். இன்றைக்கும் அவர் இதில் இருக்காருங்க, நம்ம மாயவரத்துக்கிட்ட. அங்கே சிதம்பரம் சுவாமிகள். அந்த சிதம்பரம் சுவாமிகளுடைய நேரடி பார்வையில் பாடம் கேட்டவர் தான் சீனி சட்டையப்பர் ஐயா. அதனால் அப்படிப்பட்ட பெரியவங்ககிட்ட இருந்து நான் ராமகிருஷ்ணன் ஆகிய நான் அவங்ககிட்ட பாடம் கேட்டுக்கிறேன். அந்த பாடம் கேட்டு வளர்ந்ததில் தான் வடலூரில் எல்லாரும் சாப்பாடு போடுறாங்க. எல்லாரையும் போட சொல்லியிருக்கிறோம், எல்லாரும் போடுறாங்க. ஆனால் வடலூரில் சாப்பாடு போடுறது மட்டுமே பெரிய விஷயம் கிடையாது. சன்மார்க்கத்தில் சாப்பாடு போடுறது மட்டுமே, வாழ்நாள் பூரா சாப்பாடு போடுறது மட்டுமே பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா பாதி கிணறு தான் தாண்டுறது. முழு கிணறு தாண்டதாக இருந்தால் உயிர் கொள்ளாமையே எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. உயிர்கொலையை தடுத்தாலும் கொண்டு வந்தால் தான், அந்த உயிர்களை காப்பாற்றினா தான் நாம் வாழக்கூடிய காலங்களில் முழு கிணறு தாண்டின மாதிரி ஆகிடும்டா. பாதி கிணறு தாண்டினாலும் உள்ளே விழுந்துருவோம், முக்கால் கிணறு தாண்டினாலும் உள்ளே விழுந்துருவோம். முழு கிணறு தாண்டணும். அதனால் நம்ம உயிர் பலி தடுக்கிறதுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாடம் நடந்துட்டு, எக்ஸாம் நடந்துகிட்ருக்குது, மற்ற விஷயங்கள் நடந்துகிட்ருக்குது. இதுக்கிடையில் அந்த ஊசி போடுற மாதிரி பல விஷயங்களை சொல்லி என்னை கூப்பிட்டு போனாருங்க. அப்படி போன இடங்களில் தான் மேல்மலையனூர். அப்புறம் மேல்மலையனூரில் இன்றைக்கும் ஆடு கோழிகள்லாம் வெட்டிகிட்டு இருந்தாங்க. அதை பல தடவை 58 ஆண்டுகளாக பிரச்சாரம் பண்ணி அந்த கோயில்கள்லாம் சுத்தமாக நிறுத்தியாச்சுங்க. கோயில்களுக்குள்ளே வெட்டிட்டு கொண்டு போயிட்டு அப்படியே அம்மனுடைய காலில் கொண்டு போய் சாய்ப்பாங்க. ரத்தத்தை உள்ளே காலை வச்சிங்கனாக்கா, இப்படி காலை வச்சோன்னாக்கா அந்த கணுக்கால் மேல் கணுக்கால் இருக்கு பாருங்கள், முட்டியில் அந்த கணுக்கால் தூரத்துக்கு ரத்தம் இருக்கும், சேரு மாதிரி. அப்படி உள்ளே போகணும். அந்த அம்மாகிட்ட போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு ஜனங்க வெளியே வரும்போது பார்த்தா குங்குமம் தடவின மாதிரி ரத்தம் தான் ஜனங்களுடைய காலில். அப்படி இருந்தது. அப்போ இதை பார்த்துட்டு சீனி சட்டைப்பறை அழுதார். என்னை கூப்பிட்டு கேட்டார், இந்த இடத்துல ஏதோ செய்யணுண்டான்ட்டு. என்னென்ன செய்கிறது அப்படின்னும் போது ஒரு ஆட்டை வெட்டி நல்லா கையில் எடுத்துக்கிட்டோமா, கையில் தண்ணி ஆட்டை வெட்டிட்டு கையில் என்ன பண்ணிருக்கிறாங்க, அந்த பெரிய ஒரு உலக்க மாதிரி வச்சுருக்காங்க. 4 காலையும் கட்டி தொங்க விட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த மாட்டினுடைய கழுத்துலேருந்து பார்த்திங்கன்னா பாதி வெட்டி கையில் எடுத்துக்கிட்டான். ஆட்டினுடைய தலையை காதை மட்டும் முடிச்சு தூக்கிக்கிட்டான். அதனுடைய ரத்தம் பார்த்திங்கன்னா கீழே சிந்திக்கினே போகுது. அந்த காட்சியை பார்த்துட்டு சீனி சட்டையப்பறை கீழே உட்காந்துட்டாருங்க. அப்புறம் தான் சொன்னார் என்கிட்ட, டேய் இந்த காட்சிகள் ஏதாவது செய்கிறதுக்குனாக்கா நம்ம ஏதாவது செய்யணுண்டாங்க அப்படின்னாரு. என்ன செய்யலாமோ யோசனை பண்ணி சொல்லுங்கன்னா செய்யலாம் அப்படின்னேன். அப்போ தான் சொன்னார் என்கிட்ட, இந்த ஊருக்குள்ளே பிரச்சாரம் பண்ணலான்டான்ட்டு. சரின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுறதுக்கு நாங்கள் போனோம். நாங்கள் பிரச்சாரம் பண்ணுறதுக்காக போய் நிற்கும் பொழுது அந்த இடத்துல சொல்கிறாங்க என்கிட்ட, ஊருக்குள்ளே போய் உட்காந்து பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, ஊருக்குள்ளே யாராவது கால் எடுத்து வச்சிங்க ஆட்டை உரிக்கிற மாதிரியே உங்களை தொங்க விட்டு உரிப்பான்னா. எங்களை சொன்னான், ஆட்டை உரிக்கிற மாதிரி தொங்க விட்டு உரிப்பண்டா அண்ணா. அண்ணா சிரிச்சுக்கிட்டே என்ன பண்ணார், சரி பரவாயில்ல, நாங்கள் பிட் நோட்டீஸ் கொடுத்துட்டு நாங்கள் கூழு கஞ்சி ஏதோ கொடுத்துட்டு போகிறோம் நாங்கள் அப்படின்னாங்க. அப்போ தான் சொன்னாங்க, கூழு கஞ்சி வேணால் கொடுங்க, இந்த இடத்துல இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னாங்க. சரின்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் காலம் இருந்தோம். அப்படியே கொஞ்சம் ஒரு நாள் பிட் நோட்டீஸ் மட்டும் கொடுத்துட்டு நீர்மோர் கொடுத்துட்டு ஒரு வருஷம், அடுத்த வருஷம் அப்படி எம்எல்ஏ அந்த ஊருக்காரங்க அவங்கள்ட்ட பேசிவிட்டு அவங்கள்ட்ட போய் நோட்டீஸ்லாம் கொடுத்துட்டு அவங்கள்ட்ட உட்காந்து கூழ் கஞ்சி கொடுக்க ஆரம்பித்தோம். அப்புறம் கூழ் கொடுக்க ஆரம்பித்தோம், கஞ்சி கொடுக்க ஆரம்பித்தோம். இப்படி கொடுக்க அந்த பசி உள்ள ஜனங்கள் வாங்க அந்த ஊரில் உள்ள பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்குமே மனசில் வந்துருச்சு. அப்போ தான் அண்ணா சீனி சட்டையப்பறையா சொன்னார், வெறும் வாயால் சொன்னாக்கா கோவம் வரும்டா, ஏதாவது கொடுத்துட்டு சொல்லணும். அதனால தான் சாமி சொல்லுவாங்க, அதாவது என் வசம் படுத்துவதற்கு அன்பாக சொல்லுவேன், அதட்டி சொல்லுவேன், அதற்கும் கேட்கவில்லை என்றால் அதாவது பொருளை கொடுத்து தன்வசப்படுத்துவேன், அப்படியும் கேட்கலன்னா அவர் காலில் விழுந்து தண்டமிட்டு சொல்லுவேன், அப்படியும் கேட்கலன்னாக்கா அவருக்காக இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வேன். 5ஆவதாக சொல்கிறாருங்க. இப்போல்லாம் சொல்கிறாங்க எல்லாம் வல்லலார் பார்த்துக்குவாருங்க, நம்ம அன்பர்கள் ஏதாவது நடக்குதுங்க, இப்படி செய்யலாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா அதெல்லாம் வல்லலார் பார்த்துக்குவாருங்க, அதெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். இறக்கத்துக்கு நமக்கு இறக்கம் நம்ம செய்யணுமா இல்லையா? நாம் செய்யாத போது அந்த இடத்துக்கு பிறந்தும் பிறக்காத மாதிரி. எப்படின்னாக்கா அண்ணா சொல்லுவாங்க, சீனி சட்டையப்பறையா சொல்லுவாருங்க, அதாவது களத்தில் போய் நின்று
அந்த கொலையை நிறுத்தி பேசிட்டு வர்றதாண்டா பேசிட்டு வர்றதான் முழு நிறைவான சன்மார்க்கி. மற்றவங்களாம் யார் பேசிட்டு சும்மா போனாலும் அதெல்லாம் வாய் ஜவடால் தான் வாருங்க, மூஞ்சல் அடித்த மாதிரி சொல்லுவார். வாய் ஜவடால் தான் பேசிட்டு வர்றது. அதே மாதிரி உபகாரத்தில் கோயிலுக்குள்ளே போகும்பொழுது வெளியில் உட்காந்து ஐயா அம்மான்னு பிச்சைக்காரன் கேட்பான். ஆனால் பிச்சைக்காரன் ஐயா அம்மான்னு கேட்கும்பொழுது நாம் என்ன நினைப்போம், உள்ள சாமின்னு சொல்லிட்டு போகிறோம். ஆனால் இங்கே தான் சாமி இருக்குது, இது ஒரு சாமி, இங்கே சாமி கேட்குது நம்மகிட்ட, இந்த சாமிக்கு கொடுத்துட்டு போகிறது தான் உண்மையான வழிபாடு. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், உள்ளே இருக்குது சாமின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறோம். ஆனால் உள்ளே போனீங்க பார்த்தீங்கன்னாக்கா அந்த சாமிக்கு ஏற்றுக்காது, இந்த சாமி கொடுத்தா அந்த சாமி ஏற்றுக்கும். ஏன்னா அற்றார் அழிபசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள் வைப்பொழின்னாருங்க. அதனால் அதுபோல் நிகழ்ச்சிகளில் நாம் முன்னேறி வந்திருக்கிறோம். நாம் எல்லாரும் நல்லா வாழணும். சீனி சட்டையை பிறகு அதுலேருந்து எனக்கு என்ன பண்ணாருங்க, பல நிகழ்ச்சிகள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். இந்த வேலை செய், அந்த வேலை செய், அப்படி பண்ணு, இப்படி பண்ணுன்ட்டு எல்லா நிகழ்ச்சிகளையும் என்கிட்ட ஒவ்வொன்றா ஒப்படைக்க ஆரம்பித்தார். அப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருந்தது. சரி பரவாயில்ல, நம்மகிட்ட சொல்கிறாங்களே நாம் எடுத்துக்கட்டி செய்வோம் இந்த வேலைகளை அப்படின்னு என்னுடைய வியாபார வேலையை பார்த்துக்கிட்டு யார்ட்டையும் வள்ளலாருக்காக கேட்காதான்ட்டார். அதனால் நான் என்னுடைய சொந்த பணத்தில் எதுவும் செஞ்சுக்கிட்டு அதே மாதிரி சாப்பாடும் போட்டுக்கிட்டு வெளியில் உபகாரங்களும் செஞ்சுட்டு இதை மாதிரி நல்ல காரியங்களும் செஞ்சுட்டு வரேன். அதனால் வள்ளல் ராமலிங்க சுவாமிகள் சொன்ன வழியில் நாம் எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் நினைக்கிறோம். நல்லா இருக்கணும், சௌக்கியமாக இருக்கணும், எந்த விதத்துலேயும் கஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு தான் கடவுள்கிட்ட போய் வேண்டுறோம். ஆனால் நாம் யாராவது நான் என் தலையில் இடி விழணும், நான் என் குடும்பம் கெட்டு போகணும், என் பொண்டாட்டி ஓடி போகணும், என் குடும்பம் சீராக நடக்காமலே வீணாக போகணும் அப்படின்னு யாரா நினைக்கிறோமா சொல்லுங்க பார்ப்போம். அதனால் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள், பல நிகழ்ச்சிகள்லாம் நாம் நல்லதே செய்யணும் நினச்சிக்கிட்டு நாம் மட்டும் நல்லா வாழறதுன்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த ஆடு கோழி மாடுகள் என்ன பாவம் பண்ணிச்சு யோசனை பண்ணி பாருங்கள். இந்த ஆடு கோழி மாடுகள் என்ன பாவம் பண்ணிச்சு, அதை மட்டும் நாம் வீணாக்கி உள்ளே தள்ளிகிட்டு இருக்கிறோம். அதனால் இந்த நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களுக்கு காரணம் அடுத்த உயிர்கள் மேலே அன்பில்லாதது தான் காரணம். நாம் நினைக்கிறோம் நாம் நல்லா இருக்கிறோம், நமக்கு எந்த விதமான கஷ்டங்களும் வராது, எல்லா உயிர்களும் வாழட்டும்னு சொல்லி வேண்டிட்டாக்கா வேண்டுதல் ஆகி போச்சு, சோறு போட்டு முடிச்சிட்டா வேண்டுதல் ஆகி போச்சுன்னு சொல்லி நினைக்கிறது. நாம் அடுத்து ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுத்து அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் செஞ்சு நாம் எல்லோரும் நல்லா வாழறது தான் வாழ்க்கை. அதனால் இறைவனுக்கே கஷ்டம்தாங்க இருக்குது. நம்ம ஆடு கோழி எதுக்கு வெட்டுறோம்னு சொல்லி கேட்டோம்னாக்கா, வால்யூம் கம்மி இருக்கா, இதில் ரெக்கார்டிங்கில் கரெக்டாக இருக்குது. அதாவது நாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஆடு கோழிகளை வெட்டுறோம். ஆனால் ஆடு கோழிகள் நான் நினைக்கிது எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது, கடவுளுக்கு கூட கஷ்டம்தாங்க. கடவுள் கூட கஷ்டத்தில் தான் இருக்கிறார். இப்போ இறைவனுக்கே பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன், இப்போது இவர் இந்திரனுக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு பூரா பகக்குறி, இந்திரனுக்கு உடம்பெல்லாம் பகக்குறி, அவன் பெண்கள் மேலே ஈடுபாடு வச்சுருக்கிறதுனால உடம்பெல்லாம் பகக்குறியாக இருக்கும். சந்திரனுக்கு அதே போல் காச நோய், சந்திரனை பார்த்தீங்கன்னாக்கா இந்த காச நோய் மாதிரி இழுக்கும் உள்ள, அப்படிப்பட்ட வியாதி சந்திரனுக்கு. சூரியனுக்கு பார்த்தீங்கன்னா 2 பல்லு கிடையாது, முன்பல்லு. எனக்கு 2 முன்பல்லு இல்லையேன்னு அது கஷ்டப்படுது. எனக்கு காச நோய் இருக்கேன்னு அவர் கஷ்டப்படுறாரு. இந்திரன் எனக்கு பகக்குரியாச்சேன்னு கஷ்டப்படுறாரு. பிரம்மாவுக்கு எனக்கு ஒரு தலை இல்லையே, சிவபெருமான் கிள்ளிட்டாரு, 5 தலை இருந்தது, 5 தலையில் ஆணவ தலை வானத்தை நோக்கி இருந்தது, அந்த வானத்தை நோக்கி இருந்த தலையை கிள்ளிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறார். அதே போல் நம்ம நாராயணனுடைய மகனை பார்த்தா, நாராயணன் மகன் மன்மதனை சிவபெருமான் எரிச்சிட்டாரு, என் மகன் எரிஞ்சு போயிட்டானே, என் மகன் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு. யார்? நாராயணன். அதாவது அவர் தான் காமன் பேர், எல்லாருக்கும் காமன், யார் கண்ணுக்கும் தெரியாது. இங்கிலீஷில் படிக்கிறவங்க இருந்தாலும் சரி, வடநாட்டு இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவருக்கு காமன். அதனால் அந்த காமனை எரிச்சது சிவபெருமான் தான். ஆனால் சிவபெருமானுக்கே கஷ்டமாக இருக்குது. சிவபெருமானும் தினம் கஷ்டப்படுறார். என்ன காரணமாக கஷ்டப்படுறாரு? எனக்கு அம்மா அப்பா இல்லையே, எனக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை, நான் அனாதையாக இருக்கிறேனே, அனாதையாக இருக்கிறதுனால தான் ஒருத்தன் கல்லால் அடிக்கிறான், ஒருத்தன் வில்லால் அடிக்கிறான், என்னை எல்லாம் தலையில் அடிக்கிறாங்க, எல்லாம் மானவாரி பேசுகிறாங்கன்னு அவரும் கஷ்டப்படுறார். ஆனால்
அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கே தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்ணு தான் தாயாக மாறினா காரைக்கால் அம்மையார். காரைக்கால் அம்மையார் தான் நமது தமிழ்நாட்டில் வாழக்கூடிய காரைக்கால் அம்மையார். அங்கே காரைக்காலில் இன்றைக்கும் காரைக்கால் விழாவில் மாங்கனி திருவிழான்னு இந்த 6ஆம் மாதம் நடக்கும். இந்த 6ஆம் மாதம் நடக்கிற விழாவை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நான் அங்கேயும் போயிட்டு இந்த ஆடு கோழி மாடுகள்லாம் கொண்டு வெட்டாதீங்க, கசாப்பு கடை திறக்காதீங்க, மது கடையை திறக்காதீங்க, மது மாமிச கடையெல்லாம் மூட வச்சுட்டு இருக்கிறோம். அதுவும் ஒரு 30-35 ஆண்டுகளாக. அதுபோல் இப்படி கடவுளுக்கே கஷ்டம் இருக்கிறதுனால நமக்கு வர்ற கஷ்டங்கள்லாம் சாதாரணம் தான். அவர் தாங்குன்னு தாங்கிக்குவார் கடவுள். நமக்கு என்ன ஆகுதோ அதை சரின்னு எடுத்துக்கணும், என்ன வருதோ அது சரின்னு ஒப்புக்கணும். அதுக்கு மேலே கஷ்டம் வருது, அது வருது, இது வருதுன்னு சொல்லிட்டு நாம் போட்டு வாட்டி எடுத்துக்கூடாது. அதான் கஷ்டம் வந்தாலும் கடா வெட்டுறாங்க, அடுத்து கஷ்டம் வந்தாலும் கோழியை வெட்டுறாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் சரியாகி போச்சேன்னு வெட்டுறான், எல்லாம் குணமாயிட்டோம் அதுக்காக நாங்கள் சந்தோஷத்துக்காக வெட்டுறோன்னு அப்படியே வெட்டுறான். அப்போ இந்த ஆடு கோழிகள் படுற பாடை பார்த்தீங்கன்னாக்கா படாத பாடு படுறாங்க. அதனால தான் பெரியவர் சொன்னாருங்க, ஆட்டின் கழுத்தை அறுத்து பொசுக்கினீர், ஆக்கிய யாகத் தவி உணவை ஈட்டும் கருணை இறைவன் கையில் ஏந்தி புசிப்பாரோ கூறுமையா, காட்டுப்புடியின் கொடுமை அஞ்சி உங்கள் கால் நிழலில் தங்கிய ஆடுகளை நாட்டுப்புலி என கொள்வது இந்த நான்மறை போற்றும் நீதி ஐயா. ஆகவே தீவினை செய்ய வேண்டாம், ஏழை ஆட்டின் உயிரையும் வாங்க வேண்டாம், பூதலம் தன்னை நரகமது ஆக்கிடும் புத்தியை விட்டு பிழையும் ஐயான்னாருங்க. ஆட்டினுடைய கழுத்தை அறுத்து பொசிக்கிறீங்க, அது எங்கே போய் கேட்குது? கடவுள் வாங்கி சாப்பிட்றாரா? எந்த வகையில் நீங்கள் அதை கொன்று இது பண்ணுறீங்கன்ட்டு பிந்துசாரனது கேள்வி கூட்டத்தில் புத்தர் கூறிய அறிவுரை இவ்வளவு இது சொல்கிறாருங்க. அதனால தான் சொன்னாருங்க, எல்லா இடங்களையும் நான் போகிற இடங்களில் சோறு போடுறது உத்தமமான வேலை. புத்தர் கூட ஒரு இடத்துக்கு போகிறாருங்க. புத்தர் ஒரு இடத்துக்கு போகும்போது அவருக்கு பசி தாங்க முடியல. அந்த பசியினால் கீழே விழுந்துடுறார். ராஜா அரண்மனையில் உள்ளவர் ஆனால் கீழே விழுந்துடுறார். கீழே விழுந்த உடனே பெண்கள் அந்த இடத்துல பார்த்து தூக்கி அவர் என்ன பண்ணுறார், ஐயோ ராஜா வீட்டு பிள்ளையாச்சே அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுறார், ஏதோ வாயில் சாப்பாடு ஏதோ கொடுத்து கஞ்சி மாதிரி ஊற்றுறாங்க. அந்த நிலை அவருக்கு மாறின உடனே தான் அவர் பார்க்குறாரு. புத்தர் சொல்கிறாரு, இந்த சாப்பாட்டில் தான் இருக்குது எல்லாமே. கடவுள் கொடுத்த சாப்பாடு இல்லைனாக்கா நம்ம உடம்பு நிற்காது. அதன் பிறகு தான் கருணையை பற்றி சொல்கிறார் முதல் புத்தர். அப்புறம் மகாவீரர் வராருங்க. அப்போ புத்தர் சொல்லும்போது தான் கொல்லாமை பற்றி கொண்டு வரார். அந்த கொல்லாமையை கொண்டு வரும்பொழுது இந்த பிந்துசாரனது கேள்வி கூட்டத்தில் இதை சொல்கிறாருங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, அதை கேட்டுட்டு ஒரு அன்பர் சொல்கிறாரு, ஆற்றுக்குள்ளே இருந்து அரோகர் ஆனாலும் சோத்துக்குள்ளே இருக்கிறான் சொக்கலிங்கம்னு. சோறு தான் கடவுள். ஒரு அம்மா என்ன பண்ணாங்க, ஒரே ஒரு சோறுக்கு ஒரு நாள் சொர்க்கம். ஒரு வெள்ளுப்பாட்டில் கதைகள்லாம் சொல்லுவோம் நாங்கள். ஒரு சோறுக்கு ஒரே ஒரு சோத்துக்கு ஒரு நாள் சொர்க்கம்ன்ட்டு. ஒரு பாட்டி இருந்தா, வயசான பாட்டி, ஏகப்பட்ட சொத்து இருக்குது, கோடிக்கணக்கான சொத்து, யாருக்கும் எந்த வகையிலும் கொடுக்க மாட்டாங்க. இதுவா அதுவா எதுவான்னு எதுவும் கொடுக்க மாட்டாங்க. அந்த பாட்டி குதிரை மாதிரி பள்ளம் தோண்டி கீழே அரிசி மூட்டைகளை எள்ளு மூட்டைலாம் அடுக்கி வைக்கும். உளுந்து யாருக்கும் கொடுக்காது. யாராவது பிச்சைக்காரன் வெளியில் வந்து அம்மா தலையில் தட்டி அந்த நொய் அரிசி எடுத்து பானையில் போட்டுக்கும். அவ்வளோ கஞ்ச பாட்டி. அந்த கஞ்ச பாட்டி ஒரு நாள் அந்த வீட்டுக்கு ஒரு பிச்சைக்காரன் வந்துடுறான், வெளியூர் பிச்சைக்காரன். அப்படி பிச்சைக்காரன் வந்து, அம்மா தாயே ஜெய் பிக்ஷான் தேவி, ஏதாவது கொஞ்சம் பொடி போடு தாயே அப்படின்னாலும் கேட்குறா. உடனே அந்த பாட்டி சொல்லுது, ஏன்னா ஏய் நீ வீடு மாதிரி வந்திருக்கிற, இப்போ இங்கேருந்தே போறியா இல்லையா அப்படின்னு கேட்குறேன். உடனே அது என்ன சொல்கிறாரு, நான் ஒரு புடி சோறு போடு தாயே, நான் எங்கேயாவது வேறு எங்கேயாவது வாங்கி சாப்பிட்டுக்கிறேன்னார். ஒரு புடியாக இருப்பாடே, ஒன்றும் கிடையாது, வீட்டோடு வெளியே போயா அப்படிங்கிறார். உடனே சொல்கிறாரு, பச்சை அரிசியாக போடு தாயே, நான் எங்கேயா பொங்கியாக சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறார். ஏயா உடனே தான் போன்னு சொல்லி உள்ளே வராதுன்னு சொன்னால் ஒரு படிக்கட்டு ஏறி கேட்குற மேலே இறங்கி கீழே அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு அந்த பாட்டி நெல் குத்திக்கிட்டு இருந்தது தோட்டத்தில். இங்கே நேர் பார்த்தா முன் வாசல் பின் வாசல் 2 வாசல், 8 கட்டு வீடு. அது 8 கட்டு வீட்டில் நெல் குத்திக்கிட்டு இருந்தது. நடுவில் அந்த நெல் உலக்கையோடு தூக்கிட்டு போச்சு பின்னாடி. அந்த பாட்டி ஓடி போயிட்டு என்ன பண்ணால், போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி பிள்ளை தூக்கிட்டு போனால் அந்த பாட்டி, அந்த தாத்தா பார்த்தார், இந்த பாட்டி கிட்ட வருது, ரொம்ப ஒரே ஒரு பிடி சோறு போடு பாட்டி, போடுறா நாயை அப்படின்னு சொல்லி தூக்கி அடிக்க ஆரம்பித்தான். அந்த தாத்தா ஓட ஆரம்பிச்சிட்டார். சாமியாரோட தாத்தாவோட ஒரு தெரு ஓடினாங்க, 2ஆம் தெரு ஓடினாங்க. அந்த 3 தெருவுக்கு 3ஆவது தெருவுக்கு நெருக்கும்போது பாட்டியால் ஓட முடியல.
இது சாமியார் பார்த்தாரு, இந்த பாட்டியும் அந்த காலத்து சாப்பாடு சாப்பிட்ருக்குது, நல்ல கேழ்வரகம் கூழ் கஞ்சிலாம், இதை வச்சு நாம் ஓட முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த திருவோட்டை பின்பக்கம் வச்சுன்னு ஓடினார். எங்கே முதுகில் விழுந்தாலும் உழுந்து நம்மளால் தாங்க முடியாதுன்ட்டு திருவோட்டை பின்னாடி வச்சுன்னு ஓடினார். அப்படி ஓடும்பொழுது இந்த உலக்கையில் போயிட்டு ஒரு குத்திருச்சு ஸ்பீடாக. குத்திட்டு அதுக்கு மேலே பாட்டியால் ஓட முடியல. அந்த சாமியார் ஓடிவிட்டார். அந்தாண்ட ஒரு 6 மாதம் ஆச்சு. 6 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு. அந்த பாட்டி இறந்தது. பாட்டி இறஞ்சி போச்சு. இறந்து போனவுடனே அங்கேருந்து வந்தார். யார்? யமராஜா வந்தார், தர்மராஜா வந்தார். எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டார். மேலே போய் வச்சுக்கிட்டு பாட்டி சித்திரகுப்தன் கேட்குறாரு, இது லிஸ்ட் எடுத்துகிட்டு, இந்த பாட்டிக்கு என்ன போடணும் சொல்லுங்க ஐயா அப்படின்ட்டு. தர்மராஜா சொல்கிறாரு, ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கா பாருன்றாரு. உடனே பார்க்குறாரு, எதுவும் புண்ணியம் பண்ணல, ஒன்றுமே பண்ணல தாத்தா, என்ன பண்ணுறது, என்ன ஐயா பண்ணுறதுன்ட்டு. சரி மீதி என்ன பண்ணியிருக்கு, ஏதாவது பண்ணிருக்காரா பாருன்றாங்க. பார்த்தாக்கா இந்த பாட்டிக்கு ஒரு நாள் சொர்க்கம் போடுங்க, மீதி நாள் நரகத்தில் போடுங்க அப்படின்ட்டாங்க. அப்போது அந்த பாட்டி கேட்குது, அழுதுனே பாட்டி கேட்குது. குதிராக இருக்கிறவங்களாம், கீழே இருக்கிறவங்களாம், சொந்தக்காரன் பங்காளியெல்லாம் எடுத்துன்னு போகிறான். நான் சேர்த்து வச்ச நகை எல்லாத்தையும் தூக்கிட்டு போகிறான். நானாக தவிக்கிறேன். நான் எல்லாம் சேர்த்து வச்சதை பூரா இவங்கன்னு வாரின்னு போகிறானுங்க. இது கடையில் நான் என்ன பண்ணுறதுன்னு புரியல. நான் செத்து வேற போட்டேன். கீழே இருக்கிற சேர்த்து வச்சது பூரா பங்காளி திங்கிறான், சொந்தக்காரன் திங்கிறான், ஏகப்பட்டது திங்கிறான். நல்லவன் சம்பாதிக்க நாரவாயன் தின்ட்டு போகிறான் பாரு, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அழுகிறா. அப்புறம் அழுது என்ன பிரயோஜனம்? அப்போ தர்மராஜா சொல்கிறாரு, இந்த பாட்டியை ஒரு நாள் சொர்க்கத்தில் போடுங்க, மீதி நாள் நரகத்தில் போடுங்க. அப்போ அந்த பாட்டி கேட்குது, ஒரே ஒரு நாள் சொர்க்கம் எப்படி ஐயா வந்தது? ஒரு நாள் சொர்க்கம்னு சொல்கிறீங்களே, எனக்கு சொல்லுங்களேன் அப்படிங்கிறாரு. அப்போ தான் சொல்கிறாரு, உன் வீட்டுக்கு ஒரு தாத்தா வந்தாரா பிச்சைக்காரரு? ஆமாம் வந்தார். அவர் உங்கள்கிட்ட பிச்சை கேட்டாரா? நீ உதைக்க போனியா? உலக்கையால் ஒரு குத்துனியா? ஆமாம் குத்துனேன். அப்படி குத்தும் பொழுது அந்த உலக்கையில் பூன் இருக்குங்க. அந்த பூனுக்குள்ளே ஒரே ஒரு அரிசி அந்த சாமியாருடைய பாத்திரத்தில் விழுந்து போச்சு, அந்த திருவோட்டில் விழுந்துருச்சு. அது பாட்டிக்கும் தெரியாது, சாமியாருக்கும் தெரியாது. அப்படி அவர் 4 வீட்டில் சோறு வாங்கி சாப்பிடும்போது அந்த பச்சை அரிசி, ஒரே ஒரு அரிசி கலந்து சாப்பிடும்போது சாமியார் வாய்க்கு போயிடுச்சு. அந்த சாமியார் வாய்க்கு போனதுனால உனக்கு ஒரு நாள் சொர்க்கம், மீதி நாள்லாம் நரகம் அப்படின்ட்டார். அப்புறம் அந்த பாட்டி தலையில் கை வச்சு அழுவுது. ஐயோ, இப்படி தெரிஞ்சிருந்தாக்கா ஒரு நாளைக்கு 2 புடி 3 புடி நான் சாப்பிடும்போது 2 புடி 3 புடி சாப்பாடு செஞ்சு யாருக்காவது கொடுத்துருந்தாலும் வாழ்நாள் பூரா எவ்வளோ கோடிக்கணக்கில் அரிசி கொடுத்துருப்பேன், எவ்வளோ கோடிக்கான அரிசி போயிருக்கோம். இதுக்கெல்லாம் நாம் இது பண்ணியிருக்கலாமேன்னு சொல்லி அந்த பாட்டி அழறா. அப்புறம் தான் என்ன பண்ணுறா, இது சாப்பாடு தான் முக்கியம் அப்படிங்கிறதுக்காக அந்த பாட்டிக்கு அன்னையிலேருந்து சாப்பாடு போட ஆரம்பித்தாங்க அந்த ஊர்காரங்க எல்லாருமே. அப்படி ஒன்று. அதனால் ஒரே ஒரு நாமளும் என்ன பண்ணணும், இந்த நமது தீபம் அறக்கட்டளை கூட ஒரு நாள் 2 நாள் சாப்பாடு போடலிங்க. அவங்க சாப்பாடு போகிறத பார்த்தா அன்ன விரயம்னு பேர். அன்ன தானம் இல்லை, இவங்க செய்கிறது அன்ன தானம் இல்லைங்க, அன்ன விரயம். சாமி சொல்கிறது அன்ன விரயம்ன்றாங்க. அப்போ அன்ன விரயம் பண்ணாக்கா விரையும் எல்லாருக்கும் கொடுப்பாங்க. கொடுக்கும்போது கொஞ்சம் கீழே இறையும். யானை சாப்பிட்றது எறும்பு சாப்பிடும், அதுபோல் இறையும் போது சின்ன உயிர்கள் சாப்பிடும். அதுக்கும் ஜீவகாரண்யங்கள் வந்து சேரும் அப்படிங்கிறதுக்காக இந்த கதையை சொல்லி எங்களை சீனி சட்டையப்பறையை அருமையாக கொண்டு வந்தாருங்க. அப்படி கொண்டு வந்த காலங்களில் நாங்கள்லாம் பல மாதிரி வாழ்ந்து இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் ஒவ்வொன்றா செஞ்சு சேர்த்து பல இடங்களுக்கு கொண்டு போயிருக்கிறோம். அதே போல் பசி வேதனை எப்படிப்பட்டதுன்னு சொன்னாருங்க. ஜனன வேதனை உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். ஜனன வேதனை, மரண வேதனை, நரக வேதனை, இந்த 3 வேதனையும் சேர்ந்து வந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் பசி வேதனை. அந்த பசி வேதனையை நீக்குபவர்கள் கடவுள் தன்மையை ஒத்தவர் ஆவர்னாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு தடவை இப்போ என்னடா சாப்பாடு எங்கள் அப்பா யாருக்கும் சாப்பாடெலாம் கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காருங்க. அவங்களாம் தொட்டுட்டு வரக்கூடாதுன்ட்டு. அப்போ ஒரு குஷ்டரோகி சாப்பிட முடியாமல் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டேன். சாப்பிட்றாரு, வாங்கி இப்படி சாப்பிட முடியல, வாயிலும் கீழே உழுது. சாப்பிட்றாரு, திருப்பி வந்து கீழே உழுது. நான் பார்த்தேன், என்னடா இது இப்படி சாப்பாடை கொடுத்தாச்சு, பிரித்து கொடுத்தாச்சு, அவர் சாப்பிட முடியாமலே தவிக்கிறாரே அப்படின்றதுக்காக நான் சாதத்தை எடுத்து வாயில் கொடுத்தேன். வாயில் ஊட்டினா அவர் அழுதுகினே விரல்கள் இல்லை, விரலே இல்லை அவருக்கு. இந்த கை இந்த உள்ளங்கை மட்டும்தான் இருக்குது. அந்த உள்ளங்கையில் அள்ளி வாயில் போடாரு, வாயில் உள்ளே போகலை, வாய் வேறு சப்பையாக இருக்குது அவருக்கு. அதனால் இப்படி இருக்கும்போது அந்த வாயில் சாப்பாடு ஊட்டி விட்டோம் பாருங்கள். அந்த ஊட்டி விடும் பொழுது அதை அவர் ஆனந்தமாக சாப்பிட்டாருங்க.
சாப்பிட்டு கண்ணிலேருந்து தார தாரையாக கொட்டுச்சு. அதுதான் கடவுள் வழிபாடுங்கிறதும் அப்புறமா சீனி சட்டையப்பர் எனக்கு சொன்னார், நீ செஞ்சுட்டு வந்த காரியத்துக்கு நான் உனக்கு தங்க இது போடுவேண்டான்னாரு, காப்பு போடுவேண்டான், தங்க காப்பு போடுவேண்டான்னாரு. நான் சொன்னேன், சிரிச்சுக்கிட்டே கம்முன்னுட்டேன். அப்போல்லாம் காப்புன்னானா தெரியாது, அரைக்கால் ராயல் போட்டிருந்தேன் நான். அதனால் அப்படி வாழ்ந்த காலங்கள் அவரோட. அப்படி அந்த இவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு வந்த உடனே எங்கள் அப்பாக்கிட்ட செய்தி போயிடுச்சு, உங்களை மாதிரி அன்பர்கள் யாரோ கூட இருந்தால் இருந்து பார்த்தவங்க சேட்டு உங்கள் பையன் நல்லா அருமையாக தர்மம் பண்ணுறான், 4 பேருக்கு இது பண்ணுறான், இப்படிலாம் பண்ணுறான், அன்றைக்கி இதை கொண்டு போய் சொன்னான், இது குஷ்டோரிக்கெல்லாம் ஊட்டி விட்டான்னு. தொட்டதை பார்த்தோன்னே எங்கள் அப்பா நரசிம்ம அவதாரம் எடுத்து போட்டு அடின்னு அடித்தார். என்ன அடித்து வாங்கிட்டு அப்படியே கம்முன்னு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் காலம் போச்சு. அந்த கொஞ்ச காலம் போனதுக்கப்புறம் தான் ஒரு குழந்தை குப்பை தொட்டியிலேருந்து எடுத்தோம். அந்த குழந்தைய எடுத்து காப்பாற்றி ஃப்ரான்ஸுக்கு போயிடுச்சு. அந்த குழந்தையும் நல்லா அருமையாக வாழ்ந்து நல்லபடியாக வாழ்ந்தான்னா இப்போ சொன்னால் நேரம் போயினே இருக்கும். அதனால் கொஞ்சம் சின்ன இதுவாக சொல்லி முடிச்சிடுறேன். அந்த குழந்தையும் நல்லபடியாக சீனி சட்டைப்பறையாக தான் சொன்னார். மாடுகள் மேலே அன்பு வர்றதுக்கு காரணம் அதுதான். அந்த குழந்தைய டாக்டர்கிட்ட போய் குப்பை தொட்டியில் இருந்தது. அப்போலாம் சிமெண்ட் தொட்டி குப்பை தொட்டி இருக்கும். அந்த குப்பை தொட்டியில் பாண்டிச்சேரியில் கோட்டை குப்பத்தில் எடுத்தேன். அந்த போலீஸ் ஸ்டேஷனில் எங்கேயா தூக்கி போடுற நாய் தின்ட்டு போட்டோம் அப்படின்ட்டாங்க போலீஸ்காரங்க. அதை பார்த்த உடனே எனக்கு நான் உயிர்கள்லாம் உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்து உயிர்நலம் பரவுகன்னு சீனி சட்டைப்பறையாக சொல்லியிருக்கிறாரு. உயிர்களுக்குள்ளெலாம் கடவுள் இருக்கிறாரா நாங்கள். அதனால தான் நான் அப்போ அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு நான் எடுத்துக்கிறேங்க அப்படின்ட்டேன். சரி வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து அப்போ தான் எனக்கு ரொம்ப கோவப்பட்டு சின்ன விஷயங்கள் செய்யும்போது சொல்லி சரி பண்ணிட்டாரு. ஆனால் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் 16 பேருங்க, ஒரே தாய்க்கு பிறந்தவங்க. அம்மா அப்பா ஒரே அம்மா அப்பா தான். அவங்களுக்கு நாங்கள் 16 பேர் பிறந்தவங்க. அதில் நாங்கள் 2 பேர் இறந்து போயிட்டாங்க, மீதி 14 பேர் நல்லா வாழ்ந்துட்டுருக்கோம். அதில் என்ன பண்ணுறாங்க, என்னுடைய புத்தகங்கள் துணிகள்லாம் இவன் என்னடா இப்படி பண்ணுறானேன்ட்டு என்னுடைய புத்தகம் துணியை எல்லாத்தையும் தூக்கி ரோட்டில் தூக்கி போட்டு வெளியே போடான்ட்டார். வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டார். அந்த குழந்தையை கொண்டு வந்து பாண்டிச்சேரியில் தங்கியிருந்து ஒரு இடத்துல ரூம் எடுத்து சண்டே பஜார், இன்றைக்கும் பாண்டிச்சேரிக்கு போனீங்கன்னா சண்டே பஜார் இருங்க, அங்கே பனியன் ஜட்டி பிரா பெட்டிக்கோட்லாம் ரோட்டில் கடை போட்டு வியாபாரம் பண்ணி சேர்த்து வாழ்ந்து அந்த குழந்தையும் ஃப்ரான்ஸுக்கு போயிடுச்சு. ஏன்னா அந்த குழந்தையை கொண்டு போய் சேர்க்கும்போது என்ன பண்ணிருக்காங்க தெரியுங்களா, அந்த குழந்தைய கொண்டு போய் டாக்டர்கிட்ட காட்டும்போது பார்த்துக்கிட்டு குழந்தை 2-3 தடவை இது வெந்நீர் கொடுத்தாங்க. அந்த குழந்தைக்கு நல்லா பாத்ரூம் போச்சு, எல்லாம் போச்சு. அந்த போனதுனால குழந்தை அருமையாக இருக்குதுப்பா. இந்த குழந்தைக்கு 1 டம்ளர் பசும்பால் 1 டம்ளர் தண்ணி ரெண்டுத்தையும் கலந்து ஸ்பூனில் கொடு. ஏன்னா தாய் இல்லாத குழந்தை எப்படி நான் போய் இது பண்ணுறது, அது ஸ்பூனில் கொடுனாங்க. எப்போல்லாம் குழந்தை பாத்ரூம் போகுதோ அப்போ திருப்பி கொடுக்கணுன்ட்டாங்க. 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பார்த்து கொடுக்கணும் நாங்கள். அதே மாதிரி கொடுத்தேன் அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தை அப்படியே வளர்ந்து 27 நாள் தான் நான் பார்த்துக்கிட்டேன். அப்போ தான் அந்த மாடுகள் மேலே எனக்கு அன்பு வந்தது. ஒரு தாய் இல்லை, பெத்த தாய் எங்கேயோ போட்டுட்டு போயிட்டா. அந்த குழந்தை அனாதையாக கிடக்குது. உயிர் போகக்கூடிய தொப்புள் கொடி அப்படியே இருந்து ஒரு தாய் அந்த பாட்டி ஒரு குடிசை வீட்டிலேருந்து அந்த பாட்டி அசிங்கமாக திட்டிட்டு யார் பெற்றாலோ எவ பண்ணாலோ ஏது பண்ணாலும் சத்தம் போட்டு திட்டி அந்த தொப்புள் கொடியை உடனே அறுத்து, அப்போல்லாம் போரிங் பவுடர்னு வரும் 3 பைசா இவ்வளோ தோன்று இருக்கும், வயசானவங்களாம் தெரியும். போரிங் பவுடர்னு இதில் விற்குங்க, டப்பா சின்னதாக பாக்கெட். அந்த போரிங் பவுடரை வயிற்றில் வச்சு ஒரு சின்ன கட்டு கட்டி அந்த குழந்தைய கொண்டு திருப்பி அங்கே வச்சுட்டாங்க. அப்படிப்பட்ட குழந்தைய கூட்டுன்னு போய் 27 நாள் பார்த்துக்கிட்டேன். அன்னைக்கு தான் அந்த மாடுகள் மேலே அன்பு வந்தது எனக்கு. பசுமாடு எவ்வளவு ஒரு தாய் இறந்து போயிட்டா கூட ஒரு குழந்தைய நம்மளை மாதிரி மனிதர்களை காப்பாற்றக்கூடிய தன்மை உள்ளது அந்த மாடு. பாருங்க, ஆடு மாடு அட்டை அரணை பாம்பு பள்ளி பூரான்லாம் குறுக்கால வளருது. மனுஷன் மட்டும்தான் மேல் நோக்கி வளர்றான். அந்த மேல் நோக்கி வளரக்கூடிய மனிதனுக்கு இந்த பசுமாடு எவ்வளோ உதவியாக இருக்குது பாருங்க. அதனால் அந்த பசுமாடுகளை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பசுமாடுகளை காப்பாற்றின பல செய்திகள் இதில் இருக்குது. இதில் படங்களாக இருக்குது. ஆல்பம் கொண்டு வந்திருக்கிறேன், இஷ்டம் உள்ளவங்க பார்க்கலாம். அந்த நாளில் மனு கொடுத்தது போனது ஐயாவும் நிற்கிறார். இளமையான சின்ன வயசு. இப்போது கொஞ்சம் முண்டாஸ்லாம் போட்டு பாரதியார் விவேகானந்தர் மாதிரி இருக்கிறார். அப்போல்லாம் இன்னும் நல்லா இதுவாக இருப்பாருங்க. அதனால் அப்படி ஒரு ஆர்வத்தோடு இருந்து காலங்களை செஞ்ச காலங்கள் அந்த காலங்கள். அதனால் அப்படி தான் அந்த இது மேலே எனக்கு ஆசை வந்ததுங்க, மாடுகள் மேலே. அந்த மாடுகளை காப்பாற்றுறதுக்காக மாடுகளை 4-5 லாரியில் இருக்கிற மாடை இறக்கி எங்கே கேரளா போகுது வெட்டுறதுக்கு, அந்த கேரளாவுக்கு போகிற வெட்டுற மாடுகளை தாம்பரத்தில் நிறுத்தி இறக்கி அனிமல் வெல்ஃபேர் போர்டு ஃபோன் பண்ணி அந்த அனிமல் வெல்ஃபேர் போர்டிலேருந்து ஆள் எங்களோட சேர்ந்து இருந்து போலீஸ்லாம் கொண்டு காட்டி இறக்கி அதை மாடுகளை காப்பாற்றணும். அதில் சில மாடுகள் என்னாச்சுனாக்கா
இதுவாக இருந்ததுங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது மாடு. விஜய் டிவியில் கூட வந்ததுங்க, அதெல்லாம் படம் எடுத்து காட்டணும். அந்த நேரத்துக்கு எங்களெல்லாம் எடுத்தாங்க படம். விஜய் டிவி ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது மாடு. அந்த ஒரு மாடனுடைய காலை அடித்து உடச்சி மாடுகள்லாம் உள்ளே வச்சு நிறுத்திட்டாங்க. அந்த மாடை அடித்து நிறுத்தி இன்னொரு கால் மேலே நிறுத்தி வச்சுருக்க அந்த கால் பரப்பிட்டு நிற்குது, வாயிலுன்ற இது நுறையா தள்ளுது. இப்படி ஒரே லாரியில் 30-35 மாடுக்கு மேலே நிறுத்தியிருக்கிறாங்க ஒரு லாரியில். அப்போ கீழே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாடு கீழே உட்காந்துருக்குது. அப்புறம் தான் கொண்டு வந்து அதெல்லாம் இறக்கி ஒரு இது பிஜிபி கோல்டன் பீச் அந்த பக்கம் போயிட்டோம். அங்கெல்லாம் பரந்த இடம், அகலமான இடம். அங்கே இறக்கி மாடுகள்லாம் கொண்டு வந்து நிறுத்தி வச்சு வெட்டனரி டாக்டரை கூப்பிட்டு கொண்டு வந்து காட்டி எல்லாம் எடுத்து பார்த்தோம். அப்போ தான் அந்த மாடு அப்போது கன்று போடுதுங்க. இறந்த கண்ணுக்குட்டியாக வெளியே வருது அந்த மாடு கண்ணுக்குட்டி வெளியே வந்தோடனே வெட்டனரி டாக்டர் வந்தார், ஊசி போட்டார், தடவி கொடுத்தாரு. இது ப்ரெக்னெண்ட் மாடை கூட வச்சுருக்கான்னு பாருங்க. அப்போ என்ன சொல்கிறான், ப்ரெக்னெண்ட் மாடை அந்த இதுக்குடா ப்ரெக்னெண்ட் மாடை எடுத்துகிட்டு போகிறோன்னு சொல்லி கேட்டதுக்கு அவன் என்ன சொல்கிறான், அந்த ஆள் ப்ரெக்னெண்ட்டாக உள்ள மாடை ஒரே ஒரு மாடை கொண்டு போய் கொடுத்தாலும் 5 லட்ச ரூபா பணம் தருவாங்களாம். அந்த குறந்த குட்டியை அதை என்ன பண்ணுவாங்களாம், அதுக்கு சூப்பு வச்சு சாப்பிடுவாங்களாம் அந்த வெளிநாட்டில். இப்படிப்பட்ட குழந்தைங்கிற கழுகுகளாக இருக்கிறாங்க எல்லாம். அப்போ இதை தின்னும்பொழுது நமக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்குது பாருங்கள். சாப்பாடு சாப்பிட்றது நம்ம கடவுள் நிறையா கொடுத்துருக்கிறார், ஏகப்பட்ட பொருள் கொடுத்துருக்கிறார் சாப்பிட்றதுக்கு. அதே போல் முட்டை செய்வோங்கிறாங்க. முட்டை எப்படி செய்வோம் யோசனை பண்ணி பாருங்கள். முட்டைவாய் பையனுள் முழு உயிர் திரள்களை அட்டமே காக்கும் அருட்பெருஞ்சோதினார் ராமலிங்க சுவாமிகள். அதனால் முட்டைக்குள்ளே கரு இருக்குது, கருவில் உயிர் இருக்குது. இப்போ இதோ செய்வோன்னு சொல்கிறாங்க. நான் கேட்டேன், ஒரு அன்பர் நான் பிரச்சாரம் பண்ணிட்டு போகும்போது சொன்னாங்க, முட்டை செய்வோம் தானங்கன்னு சொல்லிட்டு வடலூரில் இந்த நம்ம ஓபிஆர் ஸ்கூலு பிள்ளைகள் கேட்குறாங்க. என்ன நான் ரோட்டில் நின்று பிரச்சாரம் பண்ணதும் வீடியோவில் இருக்குது, இதுலேயும் இருக்குது, ஃபோட்டோஸும் இருக்குது. அப்படி காட்டும்பொழுது அந்த பிள்ளைகள் கேட்டாங்க. நான் சொன்ன முட்டை எதுலேருந்து வருதுப்பான்னு கேட்டேன். ரோட்லேயே பப்ளிக்கில் இது மாதிரி மைக்கில் பேசுகிறேன், பிள்ளைகள் இன்னும் கேட்குறாங்க, முட்டை எதுலேருந்து வருது, முட்டை மரஞ்செடி கொடியில் வளருதா, எதில் வளருதுன்னு கேட்டேன். அப்போ தான் அவங்க சொன்னாங்க, முட்டை வந்து மரஞ்செடி கொடியில் வரலங்க, கோழியிலேருந்து வருது. அப்போ கோழி வயிற்றுல இருந்தால் கோழி கழிவு தானே அது, கழிவுனா சில பிள்ளைகளுக்கு புரியல, கோழியுடைய கழிவு தானேப்பா அது அப்படின்னேன். அப்போ நான் சொன்னேன், பச்சையாக சொல்கிறேன், இப்போ கேட்டுக்கோ, கோழியுடைய மூத்திரம் தானே அது, கோழி மூத்திரத்தை ஓட்டை போட்டு பெப்பர் மாதிரி இது ஆம்லேட் போடுறேன்னு சொல்லி போட்டு அப்படி மேலே நக்கி சாப்பிட்றியே. நம்ம மூத்திரம் காலில் பட்டால் காலை எத்தனை தடவை கழுவுற, சுற்றி கழுவுறியா இல்லையா, 10 தடவை 5 தடவை சுற்றி கழுவுற காலை. அப்போ அந்த காலை கழுவும் போது நம்ம மூத்திரம் நம்ம காலில் பட்டாலே நாம் கழுவுறோம். ஆனால் கோழி மூத்திரத்தை நக்கி சாப்பிட்றியே, இது எந்த வகையில் மனுஷத்தன்மை உனக்கு, யோசனை பண்ணி பாருன்னு. அந்த பிள்ளைகள் படிக்கிற பிள்ளை ஐயோ சச்சன்னு தள்ள அடிச்சிச்சு. அன்னையிலேருந்து அந்த இதையும் முட்டைகளை சாப்பிட மாட்டோன்னு பிள்ளைகள் எனக்கு 10 நாள் கழிச்சு சொல்கிறாங்க. வழியில் நான் பிரச்சாரம் பண்ணி முடிச்சிட்டேன், வழியில் அந்த வழியாக போகும்போது கொள்ளும் பிள்ளைகள் நம்மகிட்ட சொல்கிறாங்க. அதை பார்க்கும்போது ஆனந்தமாக இருந்ததுங்க. அதனால் அதுவும் உயிர் கொலை தான். இப்போ இந்த மாடு அடிக்கிறது, கோழி அடிக்கிறது மட்டும் உயிர் கொலை கிடையாதுங்க. அதாவது பிரியாணி சாப்பிட்டான்னா கால் கோழி அரை கோழியோட முடிஞ்சிடும். ஆனால் முட்டையை சாப்பிட்டா முழு கோழி உள்ளே போகுது. அப்போ முழு பாவம், கால் பாவம் அரை பாவம் வரதை விட முழு பாவம் வருது முட்டையை சாப்பிட்டா. அதுவும் சேவல் மூத்திரமாக போயிடுது நமக்கு. அதனால் அதை தயவுசெய்து தொடாதீங்க. நம்ம அன்பர்களே நான் சொல்கிறாங்க, சிலவங்க நம்ம அன்பர்கள் நம்மகிட்ட இருக்கிற நம்ம அன்பர்களை பார்த்த நம்ம இதில் உள்ளவங்களே அவங்களே என்ன சொல்கிறாங்க, முட்டை தானேங்க, அது ஒன்றும் இல்லைங்க, அது பரவாயில்லைங்க, அது ஒன்றும் இல்லைங்க, ரத்தம் குத்தம் வரலையேன்றான். எனக்கு வந்தது கோவம். ஏன்னா அது நாத்தம் பிடிச்ச பொருள்ன்ற அதை போய் இந்த ரத்தம் வரலையே, வெட்டினா ரத்தம் தானேன்ட்டு. இப்போ அவர் எத்தனை நாளாக நீங்கள் சன்மாதத்துக்கு வந்துருக்கீங்க கேட்டாக்கா, நான் 2 மாதமாக தான் வரேங்க அப்படின்னாரு. அப்போ அவர் மேலே தப்பு கிடையாது. ஏன்னா 2 மாதமாக வந்தவருக்கு ஒன்றும் தெரியாது இல்லைங்களா. அதாவது 40 வருஷமாக ராமாயணம் கேட்குறார் ஒருத்தவர், ஒரு பண்டிதர்கிட்ட. நான் ஒரு 40 வருஷமாக வராமலே டெய்லர் கடை வச்சுருக்காரு ஒருத்தவர். அவர் மனசில் கேட்டார், என்னடா சம்பாரிச்சு பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ராமாயணம் கேட்க உட்காந்தார். அவர் கேட்டார், எத்தனை நாளாக நீங்கள் ராமாயணத்துக்கு வரீங்க? 40 வருஷமாக கேட்குறேன். அப்போ நீங்கள் பின்னாடி போய் உட்காருங்க, நீங்கள் இப்போ 4 நாளாக கேட்குறேன், முன்னாடி உட்காருனார். 40 வருஷமாக கேட்குறவங்க ராமாயணம் என்னத்துக்கு, 4 நாளாக கேட்குறதுன்னு சொல்லணும் நல்லா. அதனால் அவர்கிட்ட சொன்னேன், நான் என்ன பண்ணேன், நீ உங்களுக்கு சன்மார்க்க அன்பர்கள் தெரிஞ்சவங்க ஓரமாக போயிடுங்க, தெரியாதவங்க கேட்கணும்னு சொல்லிட்டு அப்படி தெரு தெருவாக பிரச்சாரம் பண்ணி அங்கே உள்ள கடைகள் எல்லாம் மூட வச்சு, ஐயாலாம் வந்திருக்காரு, நோட்டீஸ் கொடுத்துருக்கிறார், கூட இருந்திருக்கிறாரு, பல இடங்களுக்கு வந்திருக்கிறாங்க. அப்படி நோட்டீஸ் கொடுத்து நிறுத்தியிருக்கிறோம். இன்னும் கடைகளை விழா காலங்களில் மூடுறாங்களே தவிர்த்து மீதி நாளெலாம் திறந்து வச்சிடறாங்க. அதனால் அது நமக்கு ரொம்ப சங்கடமாக போயிடுது. அதே போல் ஒருத்தவன் சொல்கிறான், நான் தலையெழுத்து ஆடு கோழிலாம் முன் ஜென்மத்தில் நான் ஆடாக இருந்தேன், அது மனுஷனாக இருந்தது, என்னை வெட்டுச்சு, நான் இன்றைக்கி மனுஷனாக பிறந்திருக்கிறேன், நான் அதை திங்கிறேன். நான் ஒரு கறி கடைக்காரன்
கறிக்கடைக்காரன் சொன்னார் என்கிட்ட, நான் முன் ஜென்மத்தில் நான் வந்து மனுஷனாக ஆடாக இருந்தேன், அந்த ஆள் என்னை வெட்டினார், அந்த ஆள் வெட்டினார், சாப்பிட்டாரு, அதனால் நானே இப்போது அந்த மனுஷர் ஜென்மம் எடுத்துருக்கிறேன், அதை நான் வெட்டுறேன்னார். அப்போ நான் சொன்னேன், மன்னிக்கக்கூடிய தன்மை தானே மனித தன்மை. மன்னிப்பே கொடுக்கலனாக்கா மன்னிப்பு இல்லாத தன்மை எங்கேருந்து வரும் உங்களுக்கு? நமக்கு வந்து மன்னிக்கிற தன்மை தானே இருக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் என்ன பண்ண கேட்டார், வந்து சரிங்க மன்னிக்கிற தன்மை விட்டு சொல்கிறீங்க, நான் சொன்னேன் நாங்களே இந்திங்க கறிக்காயெல்லாம் சாப்பிட்றீங்களே அதெல்லாம் ஏகப்பட்டது வருது, அதெல்லாம் வெட்டி திங்கும் போது அதுக்கு உயிர் இல்லையான்னு சொல்லி கேட்டார். அப்போ நான் சொன்னேன், 4 முருங்கை கிளையை நட்டு வச்சு 48 நாள் தண்ணியை ஊற்றி அதுக்கு பாதுகாப்பு கொடுத்தா 4 மரங்கள் வரும். அந்த 4 மரமும் வந்ததுனாக்கா நம்ம பிரம்மா ஆயிடுறோம், தண்ணி ஊற்றுனால விஷ்ணு ஆயிடுறோம், சாப்பிட்றதுனால சதாசிவம் ஆயிடுறோம். அதனால் நாம் படைத்தல் காத்தல் அழித்தல் 3 சக்தியும் நான் செய்கிறோம்பா. அதனால் வந்து நீ ஒரு ஆடை வெட்டி இன்னொரு ஆடு வந்தால் நீ செய் அப்படின்னேன். அதுக்கு அந்த ஆள் நான் சொல்கிறாரு, நாங்கள் வர்ற ஆடு கூட வருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, சென ஆட்டை அறுத்தா இன்னொரு ஆடு வருங்கன்றான். நான் சொன்னேன், டேய் சென ஆடு தாய்க்கு சமானம்டா, தாய்க்கு சமானமாக இருக்கிற இதை ஒரு வயிற்றில் இருக்கிற குழந்தை உள்ள தாய் எவ்வளவு கஷ்டமாக நடக்கிறா, அதை மாதிரி ஆடு நடக்குது. அதனால தான் பட்டினத்தார் சொன்னார், அதாவது என்ன, முகத்தோடு முகம் சேர்த்து முத்தாரம் தந்த என் அம்மாவுக்கு வாய்க்கு அரிசி கொடுக்கலாமான்னு சொல்லி சத்தம் போட்டு அழுறார் அவர். முகத்தோடு முகம் சேர்த்து முத்தாரம் தந்து என்னை மகனே என்று அழைத்த வாய்க்கு அள்ளி இடுவது அரிசையோ, தாய் தலைமேல் கொல்லிதனை வைப்பேனோ அப்படின்னு கதறாருப்பா. அம்மாவை பற்றி தாயை பற்றி அப்படி உருகிறார். அதனால் வேகுதே கை இரண்டும் வேகுதே, என்னை வளர்த்த கை வேகுதேன்னு அழறார். என்னை எடுத்து வளர்த்த கை வேகுதேன்னு சொல்லி துடிக்கிறார் பட்டினத்தார். அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த ஆள்னாக்கா நிறுத்தாருங்க. சரி நான் ஒன்றும் பண்ணலிங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் பண்ணாருங்க. அவர் அங்கேருந்து கறிக்கடை எடுத்து போயிட்டார். அவர் வடலூர் ராமலிங்க சுவாமியுடைய அந்த வீதியிலே வச்சுருந்தார் கறிக்கடை. அந்த மசூதி அல்லாவுக்கு நேராக அந்த கடையை நவுத்திட்டு எடுத்துகிட்டு போயிட்டாருங்க. அங்கேருந்து நான் வைக்க மாட்டேன் அப்படின்ட்டு. இப்போ நாங்கள் என்ன பண்ணினோம், பிரச்சாரம் பண்ணி எல்லா இடங்கள்லையும் அந்த பலி நிறுத்தியிருக்கிறோம். கோயிலுக்கு ஆடு கோழிகள்லாம் வெட்டுற இடத்தெல்லாம் நிறுத்தி ஒரு நாள் கடையை மூட வச்சுருவாங்க. 4 நாள் விழா வந்தாக்கா, வள்ளலார் இந்த தைப்பூசம் வருதுங்களா, அப்போல்லாம் 4 நாள் மூடிடுவாங்க கடையை. அப்படிப்பட்ட விழாவாக பண்ணிகிட்ருக்குறோம் அந்த இதில் வடலூரில். அதே மாதிரி மேல்நாரி இப்போ நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஊர்கள் பூராமே இதில் பேர்னா பலி தடுக்கிறது பூராமே அங்காளம்மன் கோயில் மேல்மலையனூரில், அடுத்தது வந்து காங்கிருப்புன்னு ஒரு ஊருங்க, அந்த ஊரில். அதுக்கப்புறம் அந்தோணியார் கோயில் இப்போ வரக்கூடிய நாள், இப்போ 13ஆம் தேதி வருதுங்க அந்தோணியார் கோயில். நீங்கள் எல்லோரும் வரதா இருந்தால் வரலாம். அது வந்து மேல் நாரியப்பன்னு ஊர் சின்ன சேலம் போகிற வழியில் இருக்குங்க. அந்த சின்ன சேலம் போகிற வழியில் இறங்குனீங்கனாக்கா உள்ள ஆடு கோழி மாடு பன்னியை கூட வெட்டுவான். மாடுகள் கடைகள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 50 கடைக்கு மேலே இருந்ததுங்க அந்த ஊருக்குள்ளே. ஒரு 50 கடைகள் மேலே இருந்தது. அந்த 50 கடைகள்லையும் நான் என்ன பண்ணேன், பிரச்சாரம் பண்ணி நாங்கள் எல்லோரும் போய் பிரச்சாரம் பண்ணி நீர்மோர் கொடுத்து எல்லாம் சொல்லி இன்றைக்கி கடைகள் 2 கடை 3 கடை தான் இருக்குங்க. 50 கடைக்கு மேலே இருந்தது. இன்றைக்கி அத்தனை கடைகளும் நிறுத்தி எல்லாத்தையும் தூக்கி போட்டோம். அந்த மாடு தலை வெட்டின தலை கூட இந்த படத்தில் இருக்கும் பாருங்கள், இருந்தாலும் எடுத்து காட்டுறேன், இருக்கும் ஒரு 2 இடத்துல சீனில் இருக்கும் பாருங்கள். அதனால் அப்படி என்ன, நான் ப்ரூஃபோடே பேசுகிறது என்றைக்குமே நான் வந்து அவர் சொன்னார் இவர் சொன்னார் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார்ல. நான் என்ன பண்ணினேன், என்னால் கடவுளுடைய சக்தினால், நானும் சொல்கிறத விட கடவுளுடைய அருளால் என்ன பண்ணினேன் அப்படிங்கிறதுக்கு சாட்சியாக இதுதான் கையில் கொண்டு வந்தேன். இது வரைக்கும் எங்கள் சீனி சட்டையப்பறையாக ஃபோட்டோ எடுக்க மாட்டார், எந்த இடத்துக்கும் போய் நின்று பேச மாட்டார். எங்களை மாதிரி அன்பர்களை அனுப்பிட்டு ஃபோட்டோ ஸ்டூடியோன்னு ஆள் அனுப்புவார் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. அதனால் அப்படிலாம் எடுத்து வந்த ஃபோட்டோ இந்த இதில் இருக்குங்க. அதனால் அப்படி வாழ்ந்திருந்தக்கூடிய நல்ல அற்புதமான இந்த நல்ல காலங்கள் நம்ம சீனி சட்டைப்பறையிட்ட காலங்காலமாக போயிட்டு இருந்ததுங்க. அதே போல் கல்பட்டுன்னு ஒரு ஊர், அங்கே ஆடு மாடு கோழியும் பண்ணிலாம் சொன்னேன். இங்கே கல்பட்டுன்னு ஒரு ஊருங்க, அது கல்பட்டையா வாழ்ந்த ஊருங்கிறாங்க. சில சொல்கிறாங்க திருநருங்குன்றம் தள்ளிங்கிறாங்க. ஆனால் கல்பட்டுங்கிற ஊர் மாம்பழப்பட்டுன்னு ஊர் வருதுங்க. மாம்பழப்பட்டு ஊருன்ட்டு நம்ம விழுப்புரத்துலேருந்து கிழக்கு நோக்கி போனோன்னாக்கா அந்த மாம்பழப்பட்டுலேருந்து உள்ளே போகணுங்க. உள்ளே போனால் கல்பட்டுன்னு இருக்குது. அந்த கல்பட்டில் வனத்து சின்னப்பர்னு கோயிலுங்க. அந்த வனத்து சின்னப்பர் கோயிலில் ஆடு கோழி 2ம் வெட்டுவாங்க. அங்கே உள்ள சாமியார், எல்லா கோயில்களையும் சாமியாரை பார்த்து நேரில் பார்த்து கொடுத்து, பிஷப்பை பார்த்து நேரில் பார்த்து கொடுத்து அந்த ஊர்களுக்குள்ளே ஆடு கோழி வெட்டுறதை நிறுத்திட்டாங்க.
நாரியப்பனூரில் நிறுத்தியிருக்கிறாங்க, இங்கே கல்பட்டிலையும் நிறுத்தியிருக்கிறாங்க. இன்றைக்கும் நீர்மோர் கொடுக்குறதுக்கு ரெடியாகி அக்டோபர் 8ஆம் தேதி அங்கே போயிடுவோம். ஆனால் ஞாபகம் குறித்து வச்சுங்க, ஞாபகம் இல்லாதவங்க நீங்களாம் வந்து பாருங்கள். ஏன்னா நாங்கள் ஐயாலாம் சொல்கிறது செய்கிறோம்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா என்ன செய்கிறாங்கன்னு வந்து பார்த்தா தான் தெரியும். அதனால் நேரில் வந்து பாருங்கள். அப்படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கும் உங்கள் ஊர்களில் செய்யலாம். ஏன்னாக்கா வாழக்கூடிய கொஞ்ச காலத்தில் ஒரே ஒரு ஊரில் போய் குரல் கொடுத்தாலும் போதும். அதனால் நமக்கு வாழக்கூடிய காலங்கள் கொஞ்ச காலங்களாக இருக்கிறதுனால இதை மாதிரி ஊர்களெல்லாம் போய் கோழி ஆடுகளை வெட்டுறதை நாம் செஞ்சுக்கிட்டே வந்தால் நல்லது. ரெண்டாவது, நாம் செய்யக்கூடிய காரியங்கள் ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது அன்போடு கொடுக்கணுன்னுவாங்க. அன்போடு கொடுக்கணும் போது அவங்க கொடுக்க விட்றாங்களா பாருங்கள் எங்கேயாவது. அதனால ஔவையார் சொன்னாங்க, அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்லிட்டு 60 சினம்னாங்க அந்த பாட்டி. ஒரு கிழவி சொல்கிறாங்க, அறம் செய்ய விரும்பு 60 சினம்னாங்க. அந்த இடத்துல கோவப்படாதரான்றாங்க. இப்போ நடுவில் வடலூரில் சீனி சட்டையப்பரா வீட்டில் சாப்பாடு போடும்போது கூட சாப்பாடு சாப்பிட்டுன்னு என்னையா சோறு போட்ட பெரிய சோறு, உப்பு இல்லை, இதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே மூஞ்சில் அடித்தவங்களாம் இருக்கிறாங்க. சீனி சட்டையப்பரையா தலையில் சோத்த கவுத்தவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் அத்தனையாக அவர் தாங்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இன்றைக்கி அன்னாபிஷேகம் ஆகிருக்குன்னுவார் அவர். அவ்வளோ பொறுமை பாருங்கள். எனக்கு இன்றைக்கி அன்னாபிஷேகம் ஆகிருக்குன்னு சிரிச்சுக்கிட்டே கீழே இறங்கி வந்தார். அந்த காட்சியும் நான் கண்ணால் பார்த்தேன். அதனால் அப்படி நம்ம ஏழைகளுக்கு இட்டால் இறைவனுக்கு போய் சேரும். அதனால் அடியாருக்கு இட்டால் ஆண்டவனுக்கு போய் சேரும். வெளியில் இருக்கிற பிச்சைக்காரனுக்கு கொடுத்தானுவன் வெளியில் போஸ்ட் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த போஸ்ட் பாக்ஸில் லெட்டர் போட்டோன்னா ஹெட் ஆஃபீஸ் போகும். அடியார்களுக்கு இட்டால் ஆண்டவனுக்கு போய் சேரும். இப்போ அடியார்களே இல்லைன்னு வச்சுங்க, சோறு போடுறோம், நம்ம சோறு போடுறோம், செல்வந்தர்களோ இல்லை வாங்கி ஏதோ சோறு போடுறோம், சோறு அடியார்கள் வாங்குறவங்களே இல்லைன்னு வச்சுங்க, அப்போ என்ன பண்ணுவீங்க? எங்கே போய் கொடுப்போம்? எப்படி தர்மம் வளரும்? அதனால் வாங்குகிற அடியார்கள்லாம் ஆனந்தமாக இருந்து சந்தோஷமாக இருந்து ஒவ்வொரு அரிசிலையும் ஒவ்வொருத்தவங்க தலையெழுத்து எழுதியிருக்குது. ஒவ்வொரு அரிசிலையும் ஒவ்வொருத்தவங்க தலையெழுத்து எழுதியிருக்குது. அதனால் அந்த தலையெழுத்தை மாற்ற முடியாது. வாய்க்கு வந்த அரிசி வாய்க்கு தான் வரும். வாயில் வந்து வெளியில் வந்தால் நம்மளுது இல்லை, வாயில் வந்து வாயாலே திருப்பி வந்துருச்சா நம்மளுது கிடையாது. அதனால் நல்ல சம்பாதனை நம்ம வளர்க்கணும். சாப்பிடும்போது எப்படிலாம் நமக்கு வந்து வருமானம் வந்தாலும் வரணும்னு சொல்லி சம்பாதிக்கக்கூடாது. என் தம்பி ஒருத்தவங்க இருந்தான். ஏன்னா என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன். என் தம்பி ஒருத்தவங்க இருந்தான். அவன் எறாவுக்கு தானே சோறு போடுறோன்ட்டு எறாவுக்கெல்லாம் வாங்கி தீனி போடுறதுக்கு எறாக்கள்லாம் நல்லா வாழணுங்கிறதுக்காகவும் எறாவுடைய தீனி தான் வியாபாரம் பண்ணுறான். நான் சொன்னேன்டே, எறா நாடா சுதந்திரம் வாங்க போகுதா இல்லை வேறு எதாவது வாங்க போகுதா? அவன் ஏதோ வியாபாரம் பண்ணி பார்த்துருக்கான், லாபம் வரல, இதில் நல்ல லாபம் வருது. எறாவுக்கு தீனி தான். அந்த தீனி போட்டு வியாபாரம் பண்ணுறதுக்காக அப்படிப்பட்ட வியாபாரம் ஆரம்பித்தாங்க. அந்த வியாபாரத்தை ஆரம்பித்தான், நல்லா செஞ்சான், கோடியாக சம்பாதிச்சான், சேர்த்து வச்சான், வீடு பங்களாலாம் வாங்கினான், எல்லாம் பண்ணான். ஆனால் நல்லா அனுபவிக்கிறதுக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிவிட்டு 39வது வயசு காலமாயிட்டான். அப்போ என்னாச்சு பாருங்கள், பாவங்களை நான் வாடுறது கொஞ்ச காலம். இப்போ நான் பேசிட்டு வீட்டுக்கு போகிறேன்னாக்கா வீட்டில் இருப்போனோ இல்லையோ தெரியாது. ஆனால் வாழ்க்கை நமக்கு சன நேரம்தான். அதனால் இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வில் ஃபவுண்ட் த வேன்னுவாங்க. ஒவ்வொரு பாதமும் ரொம்ப சர்வஜாக்கிரதையாக எடுத்து வைக்கணும். என்ன காரணம் செய்கிறோம்? பாத்ரூமில் போகும்போது நான் நேற்று பாத்ரூமில் மலம் போயிட்டேன். மலம் போன உடனே பாத்ரூமுக்குள்ளே ஒரு கர்ப்பாம்பூச்சி விழுந்து போச்சு. என்ன பண்ணுறது? இப்போ அந்த கர்ப்பாம்பூச்சி எடுக்கிறதுக்கு தண்ணி ஊற்றினாக்கா அந்த கர்ப்பாம்பூச்சி செத்து போயிடும். உள்ளே ஊற்றி செத்து போயிடும். அப்போ என்ன பண்ணணும்? நான் அந்த கர்ப்பாம்பூச்சி காப்பாற்றணுங்கிறதுக்காக ஒரே மனசில் என்ன பண்ணினா, கடவுளேன்னு சொல்லி பார்த்தேன். அந்த கர்ப்பாம்பூச்சி அந்த தண்ணியிலேருந்து மேலே வருது, உள்ளே போகுது, மேலே வருது, உழுது. கடைசியில் என்ன பண்ணேன், அந்த இடத்துல டக்குன்னு இந்த இடது கையால் என்ன பண்ணேன், அந்த மலம் போகிற இடத்துல கையை விட்டேன். கையில் ஏறிச்சு. கையில் ஏறணும், வெளியே உதறினோடனே அது போயிடுச்சு. இப்போ நான் தண்ணி ஊற்றிருந்தேனாக்கா, ஐயோ மலமானு சொல்லி தண்ணி ஊற்றிருந்தேனாக்கா அது இறந்து போயிருக்கோம். அந்த உயிரும் காப்பாற்றப்பட்டது. நான் சோப் போட்டு கை கழுவுனேன், சரியாக போச்சு கை. அதனால தான் சொல்லுவாங்க, மலம் என்ன பண்ணணும் தெரியுங்களா? மலம் ஒரு நாள் ஒருத்தவங்க என்ன பண்ணான்னா, ஒரு சிஷியர் குரு சேர்க்கறதுக்காக ஏகப்பட்ட குருவெல்லாம் பார்க்குறேன்னு சொல்லி போய் பார்த்துருக்காரு குருவெல்லாம். அந்த குரு என்ன பண்ணிருக்காரு, சிஷ்யன்ட்ட சொன்னார்,
சிஷ்யா நான் எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருக்குது, நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். சொன்னார் அந்த குரு. அப்போ என்ன சொன்னார், நான் இதை மாதிரி இறக்க போகிறேன்பா, அடுத்தது குருவே நீங்கள் இறந்தப்புறம் நான் தான் இந்த ஷீட்டில் உட்காருவேன்னு சொல்லிட்டு அந்த சிஷ்யன் சொன்னான். அப்போ குரு சொன்னார், இல்லை நீ பரவாயில்ல, நீ உன்னை விட தாழ்ந்த பொருள் ஏதாவது இருந்தால் எடுத்துகிட்டு வானார். உலகத்தில் உன்னை விட தாழ்ந்த பொருள் எது இருந்தாலும் எடுத்துகிட்டு வானார். ரோட்டுக்கு போனார். ரோட்டுக்கு போனால் பார்த்தாக்கா இந்த மீனெல்லாம் இருந்தது குளத்தில். அந்த குளத்துக்கிட்ட போயிட்டு தான் வீணாக போனது, அசிங்கமாக சுற்றிட்டு இருக்குது, இதை கொண்டு போகலான்னு எடுக்க போனான். அந்த மீன் சொல்லிச்சு, நான் குளத்தில் இருக்கிற அந்த படிக்கட்டில் வர யாத்திரிகள்லாம் வரக்கூடிய படிக்கட்டில் இருக்கிற இதெல்லாம் சாப்பிட்றேன்டா, சுத்தம் பண்ணுறேன்டா, க்ளீன் பண்ணுறேன்டா, நானாக வீணாக போனவன், என்ன கொண்டு வந்திருக்கி அப்படின்ட்டு அதை விட்டுட்டான். அப்புறம் வெளியில் போய் மிருகங்கள்கிட்ட போனான். மிருகம் சொல்லிச்சு, நீ போடுற தோல் கீழ் இதெல்லாம் சாப்பிட்டு நான் வாயில வளர்த்துக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன், இந்த விதியன்ட்டு, நானாக வீணாக போனவன்ட்டு. குரங்குகிட்ட போனான். குரங்கு சொல்லிச்சு, நான் என்ன எல்லாத்துக்கும் பயந்து மேலே கீழே இருந்து சுற்றி நாளும் பகலும் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், நானாக வீணாக போனவன்னு சொல்லிட்டு அப்படியே ஒவ்வொரு தாண்டி போயிட்டு போயிட்டான். கடைசியில் ரோட்டில் பஸ் ஸ்டாண்டு பக்கம் போனான். பஸ் ஸ்டாண்டு பக்கம் போனாக்கா இப்படி பல மிருகங்கள்கிட்ட போய் பார்த்தா ஒன்றும் சரி வரல, ஒவ்வொன்றும் ஒரு கதை சொல்லுது. கடைசியில் பஸ் ஸ்டாண்டு பக்கம் போனான். அங்கே போனாக்கா ஜனங்க மலம் மூத்திரம். இப்போ கூட பஸ்ஸில் இறங்கினா பாருங்கள், இங்கே சிறுநீர் கழிக்காதேன்னு போட்டிருக்கோம். அங்கே தான் காலேஜ் படிக்கிற பையனும் அங்கே தான் போகிறான். அவள் படித்து என்ன பிறந்தோம், கல்வினால் படித்து என்ன இது பாருங்கள். அப்போது அதனால் அதை மாதிரி பார்த்தோன்னே எல்லாம் மூஞ்ச முடியும் போனாங்க. அப்போது அந்த இடத்துல ஒரு அம்மா குழந்தை இது மாதிரி குழந்தைய உட்கார வச்சு மலம் போக வச்சுருந்தா. மலம் போக வச்ச உடனே அந்த இதுதான் வீணாக போகுது, ஜனங்க பார்க்குற பஸ்ஸில் இறங்குறவங்களாம் மூக்க முடியும் வாய முடியும் போகிறாங்க, இதுதான் வீணாக போனது அப்படின்னு சொல்லிட்டு இதை மாதிரி கட்சிப்பை எடுத்து கையில் அந்த மலத்து மேலே போட்டு அந்த மலத்தை வாரத்துக்கு போனான். அந்த மலம் சொல்லிச்சு, நானாக வீணாக போனவன், அதுவும் அந்த கல்யாண மண்டபம் பார், வாசுவி கல்யாண மண்டபம் இருக்குது, அந்த மண்டபத்தில் நான் நேற்று ஜாங்கீரியாக இருந்தேன், ஜலேபியாக இருந்தேன், சப்பாத்தியாக இருந்தேன், இடியாப்பமாக இருந்தேன், ஏகப்பட்ட பொருள் இருந்தேன், என்னை போட்டு மாவாக போட்டு பிசைஞ்சு எடுத்தாங்க, எனக்கு ஒன்றும் ஆகலை, தண்ணியில் போட்டு எடுத்தாங்க, எண்ணெயில் போட்டு எடுத்தாங்க, நெருப்பில் போட்டு சுட்டு எடுத்தாங்க, எனக்கு ஒன்றும் ஆகலை, எதுலேயோ பூந்து வந்தேன், வெளியே ஒன்றும் ஆகலை, ஒன்றை மாதிரி மனுஷன் வாயில் பூந்து வெளியே வந்தேன், என் கதி இப்படி ஆயிடுச்சுடான்னா. 10 பேர் மூஞ்ச மூடின்னு போகிற மாதிரி என் கதி ஆயிடுச்சுடா, உன் வாய் நானா வீணாக போனவன்னு சொல்லிட்டு அந்த மனம் சொல்லிச்சு. அதனால் நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாடை, இந்த தீபம் அறக்கட்டையில் கொடுக்கக்கூடிய சாப்பாடை கை கூப்பி வாங்குங்க. உணர்வை மாற்றும், உணர்வை மாற்றும், நல்ல உணர்வு வரும். அதாவது கடவுளை வழிபடுறதுனால என்ன வரும்னு கேட்டார். குழந்தைகள் இது மாதிரி குழந்தைகள் பிறக்கும், நல்ல குழந்தைகள் பிறக்கும். இந்த குழந்தைக்கு திருக்குறள் சொல்லுனா சொல்லுவா, ஆத்திச்சூடி சொல்லுனா சொல்லுவா. அதே போல் இந்த குழந்தைக்கு நான் நமச்சிவாய வாழ்க திருவாசகம், நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ் அது சொல்லி கொடுத்துருக்கேன், அது சொல்லுவா 4 வரி 5 வரி. அதனால் குழந்தை பிறக்கும், எல்லாருக்கும் குழந்தை பிறக்கும், நல்ல குழந்தையாக பிறக்கும், அது ஞான குழந்தைகளாக பிறக்கும். அதனால் நாம் இந்த தீபம் அறக்கட்டளையில் கொடுக்குற சாப்பாடை வாங்கி சாப்பிடுங்க. வாங்கி சாப்பிட்றதை விட இன்னொரு நல்ல கவனமாக கேட்டுங்க, தயவு செய்து நம்ம கை கீழே இருக்குது, கொடுக்கறதுக்கு வரணும். நம்ம 100 ரூபா சம்பாரித்தா ஒரு 50 ரூபா இல்லை 10 ரூபா தீபம் அறக்கட்டளை கொடுக்கணும். ஒரு 10 ரூபா ஒரு ஒன்றும் இல்லை, வண்டி இழுத்து நான் சம்பாதிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, சரி போனால் போகுது. ஏன்னா ஒவ்வொரு வீடும் தர்மசாலையாக வேண்டும்னார். ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயும் பங்கெடுத்துக்கோங்க, நீங்கள்லாம் சாப்பாட்டுக்கு பங்கெடுத்துக்கோங்க, அப்படி தான் தர்மம் வளரும், அப்போ தான் கொல்லாமை வரும். கொல்லாமைனாக்கா கொலை பண்ணுறது மட்டும் கொல்லாமை கிடையாதுங்க. சாப்பிட நல்லா, அதாவது ஏகப்பட்ட சாப்பாடு சாப்பிடவே இல்லை, 10 நாளாக சாப்பிடல, அவங்ககிட்ட அழகான பொண்ணை கொண்டு போய் நிறுத்தி இது அனுபவிடான்னு ரூமில் விடுங்க. 10 நாள் சாப்பிடல, நிற்க கூட சத்து இல்லை, அவங்ககிட்ட இந்த அனுபவிக்கிற பொண்ணை கொண்டு போய் விடுங்க, அவன் அனுபவிப்பானா பாருங்கள். எனக்கே கை கால் தூக்க முடியல, இந்த பொண்ணை எங்கே அனுபவிக்கிறான், தள்ள கை வச்சுன்னு உட்காந்துக்குவான். ரெண்டாவது அவன்கிட்ட பொண்ணும் பொருளும் நகையும் கொடுத்து இதை அனுபவிச்சான்னு சொல்லி கையில் வச்சுங்க, அந்த நேரத்தில் கொடுங்க, அந்த நகையும் பவுனும் அவனுக்கெல்லாம் சரிப்பட்டு வராது, அதுவும் வானான்ருவான். நகை மண்ணு கொடுங்க, மண்ணை கொடுத்தாலும் வானான்னுவான், அவன் சாப்பாடு கொடுன்னு தான் கேட்பான். அப்போ இந்த உள்ள சாப்பாடு போச்சுனாக்கா சாமி சொல்கிற மாதிரி தேல் கொட்டுற மாதிரி கொட்டும் உள்ள. அந்த சாப்பாடு ஜனன வேதனை, மரண வேதனை, பிணி வேதனை, இந்த 3 வேதனையும் சேர்ந்து வந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் பசி வேதனை. அந்த பசி வேதனை நீக்கி வைப்பவர்கள் கடவுள் தன்மையை ஒத்தவர், அவர் கடவுளாகவே ஆயிடுறாங்களாம். அதனால் அப்படிப்பட்ட கடவுள் தன்மையை ஒத்து நிற்கக்கூடிய இந்த
அற்புதமான தீபம் அறக்கட்டளையில் நாம் இருந்து சாப்பிடக்கூடிய சாப்பாடுகள் அருமையான சாப்பாடாக இருக்கணும். அதனால் நீங்களும் வந்து உயிர்களை கொல்லாமலே இருக்கணும். எந்த உயிரையும் கொல்லக்கூடாது. வீட்டுக்குள்ளே எங்கள் வீட்டுக்குள்ளே பாம்பு, பல்லி, பூரான் எது வந்தாலும் சாவடிக்க மாட்டோம். ஏன்னா பூனம்சந்த் தம்பி ஒருத்தவர் இருந்தான், பூனம்சந்துன்ட்டு. அவன் வந்து கடலூரில், இப்போவும் நீங்கள் யூடியூப்பில் பூனம்சந்த் கடலூர் ஸ்னேக் கேச்சர்னு சொல்லி போட்டு பாருங்கள். அவன் கிட்டத்தட்ட 40,000-50,000 பாம்பை பிடிச்சி கொண்டு போயிட்டு காட்டில் விட்டுக்கிறான். காட்டில் 40,000-50,000 பாம்புக்கு மேலே. யார் வீட்டில் வந்துருச்சு வச்சுங்களேன், பாம்பை வந்து ராத்திரி 12 மணிக்கு 1 மணிக்கு கூட ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க. நாங்கள் என் தம்பி போவான், போய் அந்த பாம்பை பிடிச்சிக்கிட்டு கொண்டு வந்து வீட்டில் பாதுகாப்பாக வச்சுருவான். நான் வீட்டுக்குள்ளே போவேன், கடலூரில் வீட்டுக்குள்ளே பார்த்தா ஒரு 30-40 பாம்பு அப்படியே துணியில் போட்டு கட்டி கட்டி வச்சுருப்பான். அப்புறம் கலெக்டர் ஆஃபீஸ் ஃபோன் பண்ணுவான். கலெக்டர் ஆஃபீஸுக்கு ஆள் வரும். ஆள் வந்து அந்த பாம்புகளை மறுநாள் ஒரு நாள் வரணுவாங்க, இல்லை மறுநாள் தான் வருவாங்க. வனத்துறையிலேருந்து அவங்க போலீஸ்காரங்க வேடத்தில் வருவாங்க. வந்தாங்கன்னா அந்த பாம்பு எல்லாத்தையும் தூக்கி வேனில் போட்டு கொண்டு போயிட்டு இதில் விடுவாங்க. எதில்? நம்ம வனத்தில் காடுகளில் விட்டுட்டு காடுகளில் பாதுகாப்பாக அந்த காப்பாற்றிட்டு வந்துடுவான். அப்படிப்பட்ட பையன் இப்போ பூனம்சந்த். அவன் வடலூரில் வந்து பல நிகழ்ச்சிகளை செஞ்சு நாங்கள் நாடகம் போடுவோம். ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறது, நாடகம் போடுறது, இப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சு வள்ளலாருடைய புகழையும் அருமையும் பெருமைகளும் சொல்லிட்டு வரோம். அதில் முக்கியம் கொல்லாமை. அந்த கொல்லாமை தான் பல இடங்களில் செஞ்சுட்டு வரும்போது நம்ம இதில் பேர்னா சிதம்பரத்தில் மீன் கூடைகளை தலைமையில் தூக்கிக்கிட்டு தீட்சர்கள்லாம் போகிறாங்க பார்த்திங்களா. அந்த கிழக்கு கோபுர வாசலேருந்து மேற்கு கோபுர வாசத்துக்கு அப்படியே போவாங்க மீன் கூடையோட தூக்கிட்டு. அது உள்ளே போகும்போது தீட்சர்களே பார்த்துட்டு வாயை மூடிக்கிட்டாங்க. ஐயோ என்னம்மா இப்படி போகிற, போ வந்தாண்ட போ அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு அவங்க ஓரம் போயிட்டாங்க. ஆனால் இதை பார்த்த சீனி சட்டையப்பர் ஐயா என்கிட்ட சொல்லி அவங்க யாருமே இந்த பக்கம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மீனவர்களுடைய வாழ்க்கை எங்கே நடக்குதோ அந்த இடத்துல போய் உட்காந்து பேசி அவங்களெல்லாம் இந்த பக்கம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறுத்தியிருக்கிறாங்க. அதை மாதிரி அங்கேயும் நிறுத்தி அவங்க மீன்களை உள்ளே கொண்டு வராமலே அப்படியே பாதுகாத்துருக்குறாங்க. அதனால் கொல்லாமைங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னொன்று, இந்த குழந்தைய நான் ஒரு குழந்தைக்கு கொண்டு போய் இது கொடுத்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, பால் கொடுத்து இது போய் காப்பாற்றுவேன். அப்போ அந்த மாடுகளை கொண்டு போய் அடிக்கிறதுக்காக கொண்டுட்டு போனாங்க. அந்த மாடுகளை கொண்டு போகும்பொழுது அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, நான் 2 மாடு மட்டும் எடுத்துகிட்டு போகிறேன் ஐயா. நான் காலையில் வந்து அங்கே ஆஃபீஸில் வேலை செய்கிறவர், நான் 2 மாடு மட்டும் எடுத்துகிட்டு போகிறேங்க. ஏன்னா எனக்கு வந்து ஆஃபீஸில் சம்பளம் கிடையாது, நான் உதவியாக நான் வருவனே தவிர்த்து எனக்கு இல்லைங்க அப்படின்னாரு. அப்போ தான் என்கிட்ட கேட்டார் இது போல். உடனே நான் பக்கத்தில் இருக்கிட்ட சொன்னேன். அவர் அப்போ எங்கள் சீனி சட்டையை போய் ஃபோன் பண்ணி கேட்குறேன். அவர் சொன்னார், எந்த வகையிலையும் உயிர்களை வந்து அவர் வந்தார் இவர் வந்தார் மாடை வாங்கி அவர் நான் காப்பாற்ற போகிறாரு, அவர் கொண்டு போய் கசாப்பாடையில் விற்றுருவார், அதனால் அதை கொண்டு போய் வைக்காது அப்படின்ட்டாருங்க. அதே போல் நான் இந்த குழந்தையை கொண்டு போய் ஃப்ரான்ஸில் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக கூப்பிட்டு போகிறாங்க. அன்னை தெரசா அந்த குப்பை தொட்டியில் இருந்த குழந்தையை கொண்டு போய் இதில் ஃப்ரான்ஸில் சேர்க்கறதுக்காக குழந்தை இல்லாதவங்க வந்து குழந்தை இல்லைன்னு சொல்லி அந்த குழந்தையை தத்தெடுக்கிறது 2 பேர் வந்தாங்க. புருஷன் பண்ணார் 2 பேர். அந்த 2 பேர் வந்து அந்த குழந்தையை கேட்கும்போது சொல்கிறாங்க, எனக்கு தெரியாது, சீனி சட்டைப்பட்ட கேட்குறேன், ஐயா அண்ணா இவங்க குழந்தைய கொண்டு போய் கொண்டு போகிறாங்க அப்படின்னேன். இல்லைடா, அன்னை தெரசாக்காரங்களாம் நல்லா காப்பாற்றுவாங்க, அவங்ககிட்ட குழந்தை இதை மாதிரி குழந்தை வளர்ந்துருச்சிங்க, கை குழந்தை 27 நாள் குழந்தையை நான் கொண்டு போய் அன்னை தெரசா இன்ஸ்டியூஷனில் இன்றைக்கும் தூய ஒளின்னு இருக்குங்க. இன்றைக்கும் தூய ஒளின்னு சொல்லி பாண்டிச்சேரியில் தூய ஒளின்னு மிஷன் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. அந்த மிஷன் ஸ்ட்ரீட்டில் கொண்டு போய் நான் அந்த குழந்தையை கொடுத்ததுன்னு பிறகு அவங்க வளர்த்து இந்த நம்ம பேத்தி மாதிரி இவ்வளோ பெரிய குழந்தையாக வளர்த்துட்டாங்க. அந்த குழந்தைய அவ்வளோ பெரிய வளர்ந்த குழந்தைக்கு அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, வெளிநாட்டுக்கு எடுக்கும்போது அங்கே ஏதோ பண்ணிட போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அன்னை தெரசா ஸ்கூலில் சொன்னாங்க, நாங்கள் ஒன்றும் பண்ண மாட்டோம், நல்லா அருமையாக பாதுகாப்பாக வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி அங்கே சொன்னதுக்கு பிறகு சீனி சட்டையப்பரையா சொன்னப்போ தான் எனக்கு நம்பிக்கை வந்தது. அது வரைக்கும் நம்பிக்கை வரல, சரின்னு ஒத்துக்கிட்டோம். அப்போ தான் ஐயா சொன்னார், அந்த ஃப்ரான்ஸ் நாட்டுக்காரங்க எனக்கு இட்லி 8 பைசா விற்கிற காலம் நான் சொல்கிறது. இட்லி 8 பைசா விற்றதுங்க. அப்புறம் 10 பைசா ஆச்சு. இந்திரா காந்தி சட்டத்தில் 50 கிராம் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 10 பைசா ஆச்சு. அப்புறமா அந்த நேரம் நான் சொல்கிறது. அப்போ நான் சொன்னாங்க, என்கிட்ட இந்த 22,000 ரூபா எனக்கு பணம் கொடுத்தாங்க கையில். முடிச்சுக்கிறேன் பார்த்து 22,000 ரூபா எனக்கு பணம் கையில் கொடுத்தாங்க. பணம் கையில் கொடுத்து உங்களுக்கு இங்கே வச்சு உங்கள் தம்பின்ட்டு நான் ரோட்டில் பனியன் ஜட்டி பிரா பெட்டிக்கோட் ரோட்டில் கடை போட்டு இந்த குழந்தையும் காப்பாற்றி நானும் சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்டுருக்கிறேன். அப்படி வாழும்போது எனக்கு 22,000 ரூபா கையில் கொடுத்தாங்க. நான் சொன்னேன், அண்ணா எனக்கு 22,000 ரூபா பணம் தராங்கன்ட்டு மறுநாள் வந்து சொல்கிறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, டேய்
செஞ்சதுக்காக பணம் வாங்காதரா, மதர் தெரசா இன்ஸ்டியூஷனுக்கே திருப்பி கொடுத்துரு. ஆனால் அவங்ககிட்ட அந்த ஒரே ஒரு சத்தியம் மட்டும் வாங்கினார். அன்னை தெரசா ஸ்கூலுக்கு வந்திருக்காங்கல்ல, அன்னை தெரசா மிஷனுக்கு வந்திருக்காங்கல்ல, அந்த வெளிநாட்டுக்காரங்க, ஃப்ரான்ஸுக்காரங்க, அவங்க குழந்தைய கூட்டு போகிறாங்கல்ல, அவங்கக்கிட்ட ஒரே ஒரு சத்தியம் மட்டும் வாங்கினா. என்ன அண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இந்த குழந்தை இறக்குற வரைக்கும் இதை நான் குப்பை தொட்டியில் எடுத்தேன்னு சொல்லவே கூடாது, உன்னை அனாதாசிரமத்தில் எடுத்தேன்னு சொல்லவே கூடாது, உன்னை தாயில்லாத புள்ளனின்னு சொல்லவே கூடாது, அந்த குழந்தை சாகிற வரைக்கும் சொல்லக்கூடாது, சத்தியம் வாங்கடா அப்படின்னாரு. நான் சொன்ன அது போல் அவங்ககிட்ட அப்படியே அவங்க கண்மாலக அழுதுகினே சத்தியம் கொடுத்தாங்க அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தைக்கு நான் இது மாதிரி இந்த குழந்தைய எங்கள் குடும்பத்தில் யார்கிட்டையும் நாங்கள் சொல்ல மாட்டோம், இதை மாதிரி இதை சொந்தக்காரன் எவனாவது சொந்தக்காரன் மூட்டி விட்ருவான், வேண்டாதவன் 4 பேர் இருப்பான், இப்படி மூட்டி விட்ருவாங்க, அதனால் அவங்ககிட்ட கூட நான் சொல்லி வைக்கிறேங்க ஐயா அப்படின்ட்டு. அந்த குழந்தை சின்ன வயசில் நல்லா படித்து அருமையாக பெரிய பிள்ளை அந்த அநாத ஆசிரமத்தில் எடுத்தோன்ற சத்தியம் பண்ணி வாங்கி கொடுங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. அது சொன்னதன் பிறகு எனக்கு இவங்களும் அழுதாங்க, சிஸ்டர்ஸ் அழுதாங்க. எனக்கு அப்போ மூஞ்ச மட்டும் பார்த்துட்டு கம்னுட்டேன், எனக்கு அவ்வளோ பெருசாக தெரியல. அப்புறம் அண்ணாட்டம் சொன்னேன், அண்ணா இதை மாதிரி செஞ்சோன்னான்ட்டு. அப்போ இதுவும் ஒரு கொலை தவிர்த்தல் தாண்டான்னாங்க. இதுவும் ஒரு குழந்தைய அப்படியே விட்டுருந்தானாக்கா குப்பை தொட்டியிலே செத்து போயிருக்கோம். அந்த பேப்பரை நவுத்தி பார்க்குறேன், சின்ன கை மட்டும் தெரியுது, சின்ன கை. ஐயோ கை ஏதோ குழந்தை கைமா இருக்கேன்னு சொல்லி குச்சி எடுத்து பார்த்தா அந்த மலை ஜலத்தோடு இந்த பிறந்த குழந்தை எப்படி இருக்கும், அந்த அசிங்கத்தோடு நிற்கிது குழந்தை, ரத்தத்தோடே தொப்புள் கொடியிலோடே. அப்படி நல்லபடியாக கொண்டு முடித்து அந்த குழந்தைய அந்த சத்தியம் வாங்க சொன்னாருங்க. அந்த சத்தியத்தோடே நின்று அந்த குழந்தையை காப்பாற்றி வந்தோம். அதிலிருந்து உயிர்கள் மேலே எனக்கு ஈடுபாடு வந்துருச்சுங்க. எல்லா உயிர்களும் நல்லபடியாக வாழணும், எந்த உயிர்களையும் நாம் அடிக்கக்கூடாது, எல்லா உயிர்களுக்கும் நாம் தாய் மாதிரி விளங்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காகவும் அப்படின்னு சொல்லியும், ரெண்டாவது தாய் தந்தையை ரொம்ப முக்கியமாக வணங்க சொல்லுவேன். எந்த மீட்டிங்கில் போனாலும் எங்கே போனாலும் உங்களுடைய திருவடிகளை வணங்கி கேட்குறேன். அம்மா அப்பா எப்படிப்பட்டவங்க இருந்தாலும் பரவாயில்ல, வீணாக போனவங்க எங்கள் அம்மா அப்பா அப்படி இப்படி சொன்னாலும் சரி, எங்கள் அப்பா தெய்வம் இருந்தாலும் சரி. இந்த குழந்தை பாருங்கள், புறப்பட்டு வரும்போது அவங்க அம்மா காலை தொட்டு கும்பிட்டுச்சு, அதே மாதிரி அவங்க அப்பா காலை தொட்டு கும்பிட்டுச்சு. நான் புறப்பட்டு தாத்தா என் காலையும் தொட்டு கும்பிட்டா, நான் இவ கூட தான் வரேன், இருந்தாலும் என் காலையும் தொட்டு கும்பிட்றான். ஏன்னா குழந்தைங்களுக்கு பணியை கற்றுக் கொடுங்க. எல்லாருக்கும் நன்றாம் பணிதல், அவர் உள்ளம் செல்வர்க்கே செல்வம் தகைத்துன்னுவாங்க. அதுபோல் அந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பூபதட்சண சட்கேன கங்கா ஸ்நானம் அயுரா அமுஜா சேது ஸ்நானம் சதாவர்த்தேன்னு இதில் மந்திரத்தில் வருது. அதனால் அம்மா அப்பானுடைய திருவடிகள்கிட்ட தான் இருக்குது ரிஷிகேஷ், பிருந்தாவனம், நதிகள், எல்லா நதிகளும் எல்லா புண்ணிய ஸ்தலங்களும் அம்மா அப்பா திருவடிகளில் தான் இருக்குது. அம்மா அப்பா உள்ளவங்க இன்றைக்கும் சொல்கிறேன், அவங்க காலை விழுந்து கும்பிட்டுட்டு போங்க, உங்களுக்கு எந்த எப்படிப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். இன்னொன்று பச்சையாக சொல்கிறேன், அம்மா வேசியாக இருந்தாலும் பரவாயில்ல, தப்பே இல்லை. அம்மா வேசியாக இருந்தாலும் அவள் காலை விழுந்து கும்பிடுங்க. பிறந்த போதே உங்கள் தலையை திருவி கிழிச்சு போட்டுக்கு இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க, யோசனை பண்ணி பாருங்கள். அதனால் தாய் வேறு ஒரு மாற்று இதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, காலை விழுந்து கும்பிடுங்க. தாய் தான், தந்தை தான். தாய்க்காக நான் உன்னை அப்பா மாதிரி காப்பாற்றுறேன்பா, அம்மா மாதிரி காப்பாற்றுறேம்பான்னு சொத்து இருக்கிற வரைக்கும் கிட்ட வருவான், சுரண்டி தின்னுவான், அப்புறம் விட்டுட்டு போயிடுவான் நம்மளை. அதனால் இன்றைக்கி எங்கள் அம்மா அப்பா இல்லை, எனக்கு அம்மா அப்பா காலமாயிட்டாங்க. ஆனால் அம்மா அப்பாவுடைய படத்தை நான் ஏஞ்ச உடனே நேராக போய் கையை ரெண்டையும் தேய்ச்சி கண்ணில் ஊற்றிக்கிட்டு எங்கள் அம்மா அப்பா காலில் விழுந்து கும்பிடுவேன், படத்தை தொட்டு கும்பிடுவேன். அதுக்கப்புறம் தான் தெய்வத்துக்கிட்ட போவேன், அதுக்கப்புறம் தான் வள்ளலாட்ட போவேன். அப்படி போயிட்டு அதுக்கப்புறம் தான் தெரு தெளிக்கோ வெளி தெளிக்கோ தண்ணி ஜன்னல்லாம் திறந்து விடுவேன். அதனால் அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நடந்துகிட்ருக்கிறனால நாம் செய்யக்கூடிய காரியங்கள் ஒன்றொன்றும் நாம் பார்த்து செய்யணும். அதே மாதிரி இந்த தீபம் அறக்கட்டளை வளர்ச்சிக்காக நீங்கள் எந்த வேலைகள் பண்ணாலும் பரவாயில்ல, நீங்கள் வண்டி இழுத்தாலும் சரி, வேறு எதாவது பண்ணாலும் சரி, உங்களுடைய உழைப்பில் ஒரு 10 ரூபாயாவது கொண்டு வந்து இங்கே கொடுங்க. ஏன்னா இங்கே கொடுத்தீங்கன்னா தான் இது இன்னும் வளரும். இங்கே பணம் இருக்கும், இல்லாமலே இருக்காது, இருக்கும். இருந்தாலும் தர்மசாலையில் ராமலிங்க சுவாமிகள் 1867 தர்மசாலை தொடங்கும் பொழுது எல்லாத்தையும் 1 அணா 2 அணான்னு கேட்டாருங்க. நீ 1 அணா கொடு, 2 அணா கொடு, நீ கொடுன்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்து வரவேற்று இந்த சாலையினுடைய சம்பந்திகளாக ஆகுங்கன்னாங்க, சாலையினுடைய சம்பந்திகளாகுங்கன்ட்டு. ஆனால் அதே ராமலிங்க சுவாமிகள் ஞான சபை கட்டும்போது யார்ட்டையும் பணம் கேட்கவே இல்லை, யார்கிட்டையும் 10 பைசா கேட்கல.
அப்படியே கடவுள் கேட்டால் நான் கடவுள்கிட்ட கேட்பேனே தவிர்த்து வேறு யார்ட்டையும் கேட்க மாட்டேன்னாரு. ஆனால் நமக்கு கடவுள் சக்தி நமக்கெல்லாம் கிடையாது. பொருளை அருளாக்கணும். உங்கள்கிட்ட இருக்கிற பொருளை அருளாக்கணும். அருளாக்கிறதுக்கு ஒரே வழி இந்த பணத்தை சாப்பாடாக போடணும். அதே மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிடுறேன். ஏலேல சிங்கன் ஒருத்தர் இருந்தாருங்க. ஏலேல சிங்கன்ட்டு. அந்த ஏலேல சிங்கன் என்ன பண்ணாருங்க, திருவள்ளுவர்கிட்ட ரொம்ப நண்பராக இருந்தார். கொஞ்சம் கவனமாக கேட்டால் தான் புரியும். ஏலேல சிங்கன் அண்ணா 5 நிமிஷத்தில் முடிக்கணும். அதனால் ஏலேல சிங்கன் இருக்கிறாருங்க. அவர் நம்ம இவர்கிட்ட திருவள்ளுவர்கிட்ட ரொம்ப நண்பராக இருந்தார். அந்த ஏலேல சிங்கன் என்ன பண்ணாருங்க, அவருக்கு கோடி கோடியாக சொத்து, ஏகப்பட்ட சொத்து, கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. 4 திசையிலும் கோடிக்கணக்கான சொத்து, 4 திசைகள்லையும். அப்போ அவர் சொன்னார், திருவள்ளுவரே ஐயா, நான் இறந்தாலும் இந்த சொத்தானத்தையும் நானே எடுத்துகிட்டு போகணும், செத்தாலும் இந்த சொத்து எல்லாத்தையும் நானே எடுத்துக்கிட்டு போகணும், இதுக்கு என்ன வழி சொல்லுங்க அப்படின்னார். திருவள்ளுவர் பார்த்தார், தாடியை தடவிக்கின்னு தலையை சொரிஞ்சிக்கின்னு, இவன் கேட்குற கேள்வி பெரிய கேள்வியாக இருக்குடா அப்படின்ட்டு. உடனே யோசனை பண்ணார். சரி பரவாயில்ல, அவ்வளோதானே, எல்லா சொத்தையும் ஒரு சொத்தாக கொண்டு வான்னார். இருக்கிற சொத்தெல்லாம் ஒரு சொத்தாக கொண்டு வான்னார். உடனே என்ன பண்ணார், கிழக்கு பக்கம் உள்ள வீடு நிலம்லாம் விற்றார், மேற்கு பக்கம் உள்ள வீடு நிலம் தோட்டம் துறப்பெல்லாம் விற்றார், இந்தாண்ட பக்கம் குளம் குட்டெல்லாம் விற்றார், மேற்கு பக்கம் 4 திசையிலும் உள்ள சொத்தெல்லாம் விற்றுட்டு இந்த டேபிள் சைஸுக்கு பெரிய பெரிய தங்க கட்டியாக கொண்டு வந்துட்டாருங்க. எல்லா சொத்தையும் விற்று ஒரே தங்க கட்டியான பெரிய டேபிள் சைஸ் கொண்டு வந்துட்டார். அந்த டேபிள் சைஸ் தங்க கட்டியை கொண்டு வந்துட்டு எங்கே நடந்ததெல்லாம் மயிலாப்பூர்லங்க. இது உண்மை சம்பவம், கதை கிடையாதுங்க, உண்மை சம்பவம். நம்ம இதில் மயிலாப்பூரில் வாழ்ந்துட்டு இருக்கிறார் திருவள்ளுவர். அப்படி வாழும்பொழுது அந்த இடத்துல இந்த தங்க கட்டியை கொண்டு வந்து போட்டில் கொண்டு வந்து நிறுத்திட்டு, ஐயா இந்த பாருங்க, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரே சொத்தை கொண்டு வந்துட்டேன்றார். அப்போ தான் சொல்கிறாரு, சரி பரவாயில்ல, அந்த சொத்தை புறாத்தையும் எங்கே வச்சுருக்கிறேன்னு கேட்டார். கொண்டு வந்திருக்கேன் பாருங்கண்ணார். சி என்னது தங்க கட்டியை கொண்டு வந்துருக்கிற? ஆமாங்க ஐயா, இதனை நீங்கள் ஒரே சொத்தாக கொண்டு வர சொன்னீங்களேன்னு. இதை தூக்கி கடலில் போடியான்ட்டார். ஏன்னா மயிலாப்பூர் பக்கத்தில் கடல் இன்றைக்கும் இருக்குது, கடலில் தூக்கி போடியான்னார். கொண்டு சரின்னு கை கும்பிட்டு ஏலேல சிங்கன் போட்டு கொண்டு வந்தார். இந்த டேபிள் சைஸ் உள்ள தங்க கட்டியை உள்ளே வச்சார், கரன்னு இழுத்துட்டு போனார். நடுக்கடலை போய் கீழே சாய்ச்சிட்டார். கீழே சாய்ச்சிட்டு வந்துட்டு ஐயா போட்டுட்டேன்னார். சரி போனார், உட்காந்துட்டார். உட்காந்து ஒரு 10 நாள் 20 நாள் ஏதோ ஆச்சு. ஒரு 10-20 மீனவர்கள் வந்தாங்க. 10 மீனவர்கள் 20 மீனவர்களுக்கு ஏலேல சிங்கன் யாருங்க, இங்கே ஏலேல சிங்கன் யாருங்க, ஏலேல சிங்கன் யாருங்கன்னு தெருவா கேட்டுக்கினே போகிறாங்க. உடனே அங்கே உள்ள அன்பர் சொல்கிறார், திருவள்ளுவர்கிட்ட கேட்குறாரு, ஏலேல சிங்கன் யாருங்க? அதுவும் அந்த மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு இதை குச்சி வச்சுட்டு ஆடிட்டு இருக்கிறாரு பாரு, அவர் தான் ஏலேல சிங்கன் காட்டுறாரு. உடனே சரி அந்த ஏலேல சிங்கன்ட்ட வராரு. ஐயா நீங்கள் தான் ஏலேல சிங்கனா? ஆமாங்கிறார். நான் தான் ஏலேல சிங்கன். ஏன்ப்பா அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் மீன் பிடிக்க போனோம், மீன் பிடிக்க போய் வலையை போட்டோம், வலையை போட்டால் உள்ளே இவ்வளோ பெரிய தங்க கட்டி போட்டிருந்ததுங்க, அது உங்களுடைய தங்க கட்டி, அதனால் அந்த தங்க கட்டியை கொண்டு வந்திருக்கோன்றார். உடனே அவர் பார்க்குறாரு, என்னடா இது, எதுவுமே வாண்டான்னு சொல்லி தூக்கி போட்டனே, நான் எதுவும் வாண்டான்னு சொல்லி தூக்கி போட்டனே, அதை கொண்டு வந்து நம்மகிட்ட கொடுக்குறானே, என்ன இதுன்னு சொல்லிட்டு என்ன தலையை சொல்லி, நான் தான் வானான்னு சொல்லியில் நான் இதில் கடலை போட சொன்னார் ஐயா, அதனால் கடலை போட்டு வந்தோன்னார். அதெல்லாம் தெரியாதுங்க, என்னுடைய தங்க கட்டின்னு எப்படி தெரியும்னார். மேலே ஏலேல சிங்கன். ஏன்னா இன்றைக்கும் தங்கங்கள் உரிக்க கொடுத்தீங்கன்னாக்கா யார் கொடுத்தாங்கன்னு பேரை எழுதுருவாங்களாம் தங்கத்தில். அந்த தங்கத்தில் பேரை எழுதிட்டு இன்னாருதுன்னு எடுத்து வச்சுருப்பாங்களாம். அது போல் இருக்கிறனால அவர் ஏலேல சிங்கன் எழுதியிருக்கிறத உங்கள் இது கொண்டு வந்துட்டேங்க அப்படின்னாரு. சரி பரவாயில்ல பார்த்தார், அதை கொண்டு வந்து காட்டினார் இந்த இடத்துல. அப்போது திருவள்ளுவர் சொல்கிறாரு, என்னங்க ஐயா இப்படி திருப்பி கொண்டு கொடுத்துருக்காங்க, நான் கொண்டு வந்திருக்கேன், என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அப்போ தான் சொல்கிறார் திருவள்ளுவர் சொல்கிறாரு, ஏன்னா நல்வழியில் தர்மத்தால் வந்த சொத்து எப்படிப்பட்ட சொத்தாக இருந்தாலும் அந்த சொத்து அவனை வீடு தேடி வந்துடும். நம்ம சொத்து வேணும்னு சொல்லி அலையிறோம் பாருங்கள், நம்ம தலையெழுத்தில் உள்ளது தட்டில் வந்துடும். அதனால் நம்ம அலைய தேவையில்லை. இன்றைக்கி ஏஞ்சோமா, நிம்மதியாக இருந்தோமா, கடவுளை கும்பிட்டோமா, நமக்கு என்ன சேருமோ அது சேரும். கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சின்னு கொடுப்போம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுபோல் கடவுள் எங்கே இருந்தாலும் நம்மளுடைய தலையெழுத்து கொடுப்பார். ஆனால் எண்ணங்கள் மட்டும் நல்லெண்ணங்களை செஞ்சுக்கிட்டே வரணும். அப்படி கொடுத்துட்றாரு. கொடுத்த உடனே என்ன சொல்கிறாரு, இந்த தங்க கட்டியை நான் செத்தாலும் எடுத்துகிட்டு போகணும் ஐயா, நான் அதானே சொன்னேன் உங்ககிட்ட, நான் செத்தாலும் நான் என்னுடைய சொத்தை பூரா நானே எடுத்துகிட்டு போகணும்னு சொன்னேன்னாரு. சரி அப்படியா, பரவாயில்ல. அப்போ இந்த அப்படின்னாக்கா இந்த தங்கத்தை பூராத்தையும் இது சோறு போடு அப்படின்ட்டார். தங்கத்துக்கு பூரா
சோறு போடுனார். ஏழல சிங்கன் தண்டோரா போட்டான். டமன் தண்டோரா போட்டு, யாரும் வீட்டில் சாப்பாடு செய்யாதீங்க, ஊருக்குள்ளே எல்லாருக்கும் சாப்பாடு 3 வேளை இந்த இடத்துல தான் அப்படின்னு சொல்லி, தான் வீட்டில் தான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அரண்மனையை காட்டி இடத்த காட்டிட்டார். இடத்த காட்டி தினம் தங்க கட்டியை வெட்டி மல்லிகை சாமானை வாங்கின்னு வரார். எல்லா மல்லிகை சாமானை வாங்கிட்டு வந்து போட்டுக்கிட்டு சாப்பாடாக போகிறார். 7 வருஷம் 8 வருஷம் சாப்பாடு போகிறார். போட்டு முடித்தார். முடித்த உடனே எல்லாத்தையும் முடிச்சுட்டு திருவள்ளுவர்கிட்ட நிற்கிறார். ஐயா, இவ்வளோ தோண்டு தங்க கட்டி, கையை பாருங்கள், இவ்வளோ தோண்டு தங்க கட்டி கையில் எடுத்துக்கிட்டு வந்து நிற்கிறார். ஐயா, நான் எல்லா சாதத்தையும் எல்லா தங்க கட்டியும் சோறு போட்டேன், இது மட்டும்தான் வச்சுருக்கிறேன், வேறு எதுவுமே இல்லை ஐயா, மீதெல்லாம் சோறு போட்டேன்னார். உடனே தங்க கட்டி கையில் என்ன வச்சுருக்கிறேன்னார். தங்க கட்டி தான் வச்சுருக்கேங்க. அப்போ இது எதுக்கு வச்சுருக்கிறேன் அப்படின்னு கேட்டார். நாளை பின்ன நான் மண்டையை போட்டேன்னாக்கா என்னை தூக்கிட்டு போகிறதுக்கு என்னுடைய அந்திமை செலவுக்காக வச்சுருக்கிறேன் ஐயா, எனக்கு அப்போ தானே அந்திமை செலவு பண்ணுவாங்கன்ட்டு. வயிற்றில் காப்பாற்றின ஆண்டவன் வெளியே காப்பாற்ற மாட்டானா உடனே? வயிற்றில் தலைக்கீழாக தொங்கிக்கிட்டு மலை ஜலத்தோடு படுத்துருக்கும்போது அமுத காற்று வீசுகிறாராம் கடவுள். வள்ளலார் சொல்கிறார், அமுத காற்று அளித்தாயின்னு சொல்லிட்டு. நம்ம அப்படி காப்பாற்றின ஆண்டவர் வெளியில் காப்பாற்ற மாட்டாரா உடனே? இதுக்கே நீ இது பண்ணுற, நம்பிக்கை இல்லாமலே எல்லாம் வாழற நீ அப்படின்னாரு. உடனே இதுக்கும் சோறு போட்டு வா, என்ன இதையும் போட்டு வான்னார். அதுக்கு 2 நாள் சாப்பாடு போட்டார். சாப்பாடு போட்டு கையை உதறிட்டு வந்து நிற்கிறார். ஐயா, நான் ஒன்றுலாம் போட்டேன். சரி, உன்னுடைய வழக்கமான வேலைகளை பாருன்னார். வழக்கமாக போகிற மாதிரி போகிறார். போன உடனே கொஞ்ச காலத்தில் அவர் இறந்து போயிடுறார். யார்? ஏழல சிங்கன் இறந்து போயிடுறார். மேல் உலகத்தில் அவருக்கு தாம்பாள தட்டில் அவருடைய ஆத்மா போய் இறங்குது. யாருடைய இது? ஏழல சிங்கருடைய ஆன்மா அந்த ஆகாயத்துக்கு போய் தங்கத்தட்டில் போகுது. அந்த தங்கத்தட்டில் அவர் போட்ட சோறு அத்தனையும் அங்கே குவியலாக நிற்கிது, தங்க கட்டியாக நிற்கிது. ஜனங்கள்லாம் வராங்க, இவர் சம்பாரித்த சொத்து பூரா அங்கே நிற்கிது, அடுத்த ஜென்மத்தில் இவருக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக. அதனால் ஆண்டவனுடைய மேலே நம்பிக்கை வச்சுக்கிட்டு இந்த தீபம் அறக்கட்டளை இன்னும் மேலும் வளரணும் அப்படிங்கிறதுக்காக பொதுமக்களாகிய நீங்கள் தான் ஒத்துழைப்பு கொடுக்கணும். இது தனியாக ஒன்றும் வளராதுங்க. இது தர்மசாலை, இது பெரிய தர்மசாலை. இது வடலூரில் இருக்கிற தர்மசாலையை விட பெரிய தர்மசாலை. வடலூர் தர்மசாலை ஒரே இடத்துல சாப்பாடு போட்டு அதை வந்து தாழ்த்தி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அது ஹெட் ஆஃபீஸ். அது ஹெட் ஆஃபீஸில் செஞ்சு, ஏன்னா கருவூலத்தில் இருக்கிற கடவுள் வெளியே வர மாட்டார். வெளியில் இருக்க உற்சவமூர்த்தி தான் வருவார். நம்மளாம் இது உற்சவமூர்த்தி, இது வெளியில் வருது, சுற்றி வரும். ஆனால் வடலூர் தர்மசாலைங்கிறது அது கருவறையிலிருந்து கடவுள் வெளியே வர மாட்டார். அதனால் அப்படிப்பட்ட இருக்கிற தர்மசாலையில் அங்கேயே சாப்பாடு போட்டு அங்கேயே முடிச்சுடுவாங்க. இங்கே பல விதமாக சாப்பாடு போடுறவங்கள வாட்ஸ்அப் அனுப்புனாங்க ஐயா. அதனால் நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்து அந்த தர்மசாலைக்கு நீங்கள் வண்டி இழுத்தாலும் சரி, கூலி வேலை பார்த்தாலும் சரி, ஒரு 10 ரூபாயாவது கொடுங்க. அப்புறம் இங்கே சாப்பிட்டுட்டு போங்க. அதே மாதிரி இங்கே வந்து வேலை செய்யணும். எங்கள் ஐயா சொல்லுவாங்க, தர்மசாலையில் போய் அதாவது வீட்டில் சாப்பிட்றா, வீடு பக்கத்தில் உள்ளவன் அப்படின்னு சொல்லி வீட்டில் சாப்பிட சொல்லுவார். அப்படி முடியாதவங்க தர்மசாலையில் வேலை செஞ்சுட்டு சாப்பிடுங்கன்னுவார். நீங்கள் இலை எடுக்கலாம், தட்டை கழுவலாம், வீடு பெருக்கலாம், இடத்த சுத்தம் பண்ணலாம், இந்த தெருவையே சுத்தமாக வச்சுருக்கலாம். அதனால் இதெல்லாம் உங்களுடைய கடமை. நீங்கள் அங்கே வாழறீங்க. அதனால் அதை சுத்தம் பண்ணிங்கனாக்கா வள்ளலாருடைய கோயிலை சுத்தம் பண்ணுற மாதிரி. அதனால் உங்களுடைய திருவடிகளை வணங்கி விடைபெறுகின்றேன். ரெண்டாவது அடுத்த எப்பயாவது கூப்பிட்டாங்கன்னாக்கா நான் வந்து இதை விட இன்னும் கொஞ்சம் சொல்ல வேண்டியது பாக்கி இருக்கிறத அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லி உங்களுடைய திருவடிகளை வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெரும் ஜோதி. சிவாய்.